எத்தனை இடங்களில் நின்றாலும், ஆனால் சொந்த ஆலயத்தில் சொந்த மக்களோடு கூட நின்று ஆராதிக்கிற ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேசிக்கிற மக்களோடு கூட இருக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் வெளி இடங்களுக்கெல்லாம் போய் பெண்களுக்கு தான் ரொம்ப பேசுகிறேன், ஆண்களுக்கு கொஞ்சமாக பேசுகிறேன், பெண்களுக்கு நிறையா பேசுகிறேன். பெண்கள் மீட்டிங்கனாலே எல்லாரும் போய் என்ன சொல்லுவாங்க, வீட்டை பாருங்கள், வீட்டை சுத்தமாக வைங்க, சமைங்க, வீட்டுக்கார பாருங்கள், கீழ்ப்படிங்க, மனைவிகளே கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். கண்டிப்பாக கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சு தான் அவனை, கீழ்ப்படியாமல் எங்கே போகிறது? சமைச்சு தான் அவனை, சமைக்காமல் எங்கே போகிறது? வீடை சுத்தமாக, இதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இன்பில்ட்டாகவே பெண்களுக்குள்ளே இருக்குது. அப்படி கசகசன்னு போட்டு வச்சுட்டு யாரும் இருக்க, அப்படி வந்தாலுமே மனசெல்லாம் எங்கே இருக்கும்? அதுதான். அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க மனநிலையில் அவங்களுக்கு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். சொன்னாலும் சொல்லாட்டாலும் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, இல்லாதவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் அப்போ என்ன தான் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே பிரசங்கம், எங்கே போனாலும் ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஊழியக்கார் குடும்பத்தில் பிறந்துட்டு அந்த மாதிரி உணர்வே இல்லாத ஒரு ஜென்மமாக தான் நான் வளர்ந்தேன். ஊழியமே செய்யக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா பிலாங்ஸ் டு அ வெரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிச் ஃபேமிலி. எங்கள் தாத்தா ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட்டில் டீச்சரு, ஆயாவும் டீச்சரு. அவங்க நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் அப்பா உயர்வான எண்ணங்களை கொண்ட தாத்தா பாட்டியை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருந்துட்டு இந்த ஊழியம் செஞ்சு தானே அப்பா கஷ்டப்பட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ஹம்பிள், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இதில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஏன் அப்பா இப்படி இறங்கி இறங்கி போகிறாரு? அது பட்டிக்காடு, அங்கே இருக்கிற எல்லாரோட எங்கள் அப்பா ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசுவார், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பார் எங்கள் அப்பா என் கண்ணுக்கு. அப்படி இருக்கிற தகப்பன் எதுக்கு இப்படி இறங்கி இறங்கி போகணும்? திஸ் இஸ் வாட் மினிஸ்ட்ரியா? ஊழியமே செய்யக்கூடாது. அப்படி தான் நான் நினச்சேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் என்னை பார்த்து சொல்லும்போது, என்னை பொண்ணு பார்த்தப்போ சொன்னார், எனக்கு வந்து பணிவிடைக்கு தான் மனைவி வேணும். நீங்கள் பல மேடைகளை பார்த்துருக்கலாம். அவர் நினச்சிக்கிட்டாரு நான் பயங்கரமாக அப்படியே பிரசங்கம் பண்ணி பயங்கர என்னையை பார்த்து அப்படி கணக்கு போட்டார். தப்பு, ஃபுல்லாக தப்பு. அப்படி கணக்கு போட்டார் போல. இல்லை யாரும் அப்படி சொல்லி கொடுத்தாங்களோ என்னவோ நல்ல எண்ணத்தில். அது சுத்தமாக இல்லை. பாட்டு வேணால் பாடுவேன், மற்றபடி பிரசங்கமும் பண்ண தெரியாது, பேசவும் தெரியாது. பேசாமல் விட்டால் ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், நான் என்கிட்ட பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு வந்து பணிவிடைக்கு தான் மனைவி வேணும், ஊழியத்துக்கெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு வீட்டை பார்க்குற மனைவி வேணும் அப்படின்னு சொன்னோடனே நான் மனசில் அப்படியே மனசு பறக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மனசு பறந்துச்சு. மாப்பிள்ளை மூஞ்சி ஞாபகம் இருக்கா, இல்லையா, வெள்ளையா, கருப்பா, ஒன்றே தோணலை. எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் தான் மனசில் தோணுச்சு. ஏன்? நமக்கு தான் பேசணும்னு இல்லையே, பிரசங்கம் பண்ணணும் தரிசனம் இல்லை, ஊழியம் செய்யணும் தரிசனம் இல்லை. சரி, எப்படியும் நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவரை பார்த்தா நல்லவருன்னு எனக்கு தோணுச்சு. பாஸ்டரை பார்த்தா நல்லவர் தான். என் கால்குலேஷன் கரெக்டு, அவர் கால்குலேஷன் தான் தப்பாக இருந்தது. நல்ல மனுஷன், சரி நம்மளுக்கு நல்லவங்களாக இருந்தால் போதும்ல. பணிவிட என்ன, எனக்கு வேலைலாம் சுச்சுப்பி, நம்ம செஞ்சுட்டு போயிடலாம், நம்மளுக்கு ஸ்டேஜெல்லாம் நிற்கவே வேண்டாம். சரியான மாப்பிள்ளைன்னு மனப்பூர்வமாக சந்தோஷமாக நான் கல்யாணத்துக்குள்ளே வந்தேன். அவர் தான் குழம்பிக்கிட்டு இருந்தார், இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு. அப்போது அப்படி ஒரு பின்னணியத்துக்குள்ளே தான் நான் இருந்தேன். ஆனால் ரோமர் புஸ்தகத்தில் பவுல் எழுதுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகும்படி உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னு நான் நினைக்கிறேன். There is a perfect will for everyone. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நான் புரிஞ்சுக்கணும்னாலே I need some special intelligence. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க சித்தத்தை புரியறதுக்கே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐக்யூ வேணும், ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு வேணும். ஏஐ மாதிரி எஸ்ஐ, ஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு எஸ்ஐ வேணும். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க சித்தத்தையே என்னால் அறிந்து கொள்ள முடியும். அந்த சித்தம் என்னதுன்னா அதுதான் நான் என்னோட விருப்பத்துக்கு ஆண்டவரை இழுக்கிறது இல்லை, அவரோட விருப்பத்துக்கு நான் போகிறது. நோ மேட்டர் அது எனக்கு தெரியுமோ தெரியாதோ, கஷ்டம் இல்லையோ, ஆனால் எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன தெரியுமா? ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். அந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நீங்கள் மறுரூபமாகும்படி உங்களுக்கு நான் எழுதுகிறேன், மனம் பகுத்தறியத்தக்கதாக என்னென்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அது ரொம்ப பெருசாக இருக்குமோ, அதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாததோ, நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாததோ, அப்படி ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஆண்டவர் எப்பவுமே சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஒன்றுமே இல்லை. நோ மேட்டர் ஆனா பெண்ணா வயசானவங்களா குழந்தையா, நோ மேட்டர். உலகத்தில் நான் பிறந்துட்டேன், ஐ அக்செப்டட் கிரைஸ்ட் அஸ் மை பர்சனல் சேவியர் அப்படின்னா நெக்ஸ்ட் படி நான் ஊழியம் செய்யணும். அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியம் பாஸ்டர் செய்வார்,
பாஸ்டர் அம்மா செய்வாங்க. நம்ம நின்னுதிரமதினால் பிறந்தரின் இத்தனை மகத்துவம் உள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். சோத்திரம் பாடிவிட்டு காணிக்கை போட்டுவிட்டு கர்த்தர் தந்த நல்ல ஈவுக்கு நன்றி என்று வீட்டுக்கு போவது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வியாதி வந்தால் ஃபோன் எடுத்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, பேய் வருதுன்னா ஃபோன் எடுத்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. இதுக்கு தான் பாஸ்டர் நமக்கு இருக்கிறார். அவர் கொடுக்குறத எல்லாத்தையும் என் கையால் நான் வாங்கிக்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம், ஆமென். திஸ் இஸ் நத்திங் ராங். இது ஏதாவது தப்பா? இல்லை, தப்பே இல்லை. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னா எனக்கு என் ஜெபத்தை அவர் கேட்கலன்ற கோபம் கூட எனக்கு போயிடும். என் ஜெபத்தை கேட்க மாட்டார். எனக்காக கால் வலிக்கு 1 வருஷம் ஜெபம் பண்ணால் கேட்கவே மாட்டார். அது நேற்று தான் வந்திருக்கும். ஜோம் பண்ணது வந்து பாஸ்டர்மா நீங்கள் ஜோம், அவங்க முன்னாடி சிரிச்சிட்டு ஒரு கோபம் வரும் பாருங்க. ஏன் ஏசப்பா 1 வருஷமாக நான் கேட்டுக்கிறேன், ஒரு துளி மனசாட்சி இல்லை, நேற்று வந்து தோணுமா தோணாதா? ஆனால் கூட மற்ற என் ஜபத்தை அவர் கேட்டார்ல, என் பேச்சு அவர் கேட்டார்ல, இதை விட எனக்கு மேன்மை என்ன வேணும்? அது எனக்கு பெருமைலாம். எனக்கு கால் வலிச்சா கூட பரவாயில்ல. ஆமாம் தானே? அதுதானே இந்த ஸ்தானத்துக்கே கனம். இல்லைன்னா இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு. அப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு இஷ்டம், உங்களுக்கு ஊழியம் செய்கிறது எனக்கு இஷ்டம், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இது வந்து நான் ஒரு சித்தத்தை வச்சு இந்த சித்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். எனக்கென பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நானே ஊழியம் செய்யணும், நானே எழும்பணும். என்ன ஊழியம், என்ன முடியுமோ அதை செய்யணும். அவருக்காக என்ன செஞ்சாலும் ஊழியம் தான். டாய்லெட் கழுவினாலும் ஊழியம் தான், இந்த சேர் போட்டாலும் ஊழியம் தான். ஏதாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதை தான் எல்லா இடத்துக்கு போனாலும் ஒரே பிரசங்கம். மேடமுக்கு வேறு பிரசங்கமே இல்லை, இதே பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த ஊழியம் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி செய்யறது, என்ன பண்ணுறது, இதை இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சே ஆகணும். ரொம்ப சுற்றி வளைக்காமல் நான் ஈஸியாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருக்கு பவுல் எழுதுகிற நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? 1 பேதுரு 3:9. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து, மற்றதெல்லாம் விட்டுருங்க, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த வார்த்தையில மட்டும் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும், கரெக்டா? உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். அது இல்லாம இன்னொரு பேர் இருக்கும். உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கெல்லாம் நிறைய நிறைய எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ தான் ரொம்ப பேசுவ வாயாடி. இன்னும் நிறைய அந்த மாதிரி பட்ட பெயர்கள்னு சொல்லுவோம். சிலது ரசிச்சு வைப்பாங்க, சிலது நெகட்டிவா இருக்கும், சிலது பாசிட்டிவா இருக்கும். என்ன சொல்றது, நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு 1 2 இல்லை, எனக்கு நிறைய இருக்கு. சிலதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு மோசமான பேர்லாம் எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கும். ஏன்? தட் இஸ் மை கேரக்டர். அது என்னுடைய சுவாபத்தை வைத்து எனக்கு ஒரு, நீங்க அப்படியே என்னமோ யோசிக்கிறீங்க. ஆண்டவரை ஏன் நல்லவர்னு சொல்றோம்? நீங்க பேசாட்டி நான் போலான் இருக்கிறேன். இன்னமும் வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க. என்னை எத்தனை வருஷம் பார்க்குறீங்க. ஏன் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறோம்? அவர் நல்லவராக இருக்கிறாரு, எனக்கு நன்மை செய்கிறாரு. சிம்பிள். என்னை குணமாக்கின வைத்தியரை ஏன் எனக்கு குணமாக்கினாரு. ஸோ அவர் எனக்கு செஞ்சதை வச்சு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அப்போ என்ன ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நார்மலாக பியூலான்னு கூப்பிடல, இன்னொரு ஸ்பெஷல் பேர் வச்சு அழைக்கிறார். ஸோ வாட் தட் நேம் இண்டிகேட்ஸ், தங்கமே இங்கே வா அப்படின்னா நான் தங்கமாக நடந்துக்கணும்னு அர்த்தம். என் தாயே கொஞ்சம் சோறு போடுன்னா அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் பக்குவமாக அவருக்கு சாப்பாடு போடுன்னு அர்த்தம். அப்போது அழைக்கிற அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் அப்படிதான். எங்கள் வீட்டில் இருக்கிற 2 வாண்டுங்களை உட்காந்துன்னு அந்த சார்ஜர் எடுன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்? கொஞ்சம் செல்லமேன்னு கூப்பிட வேண்டியது தானே. அவங்கள வேலை வாங்குறதுக்கு நான் எப்படி கூப்பிடணும்? செல்லமே சார்ஜர் போடு அப்படிதான் சொல்லணும். டாய் போடுறாங்க சார்ஜர்னா அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. நம்மளும் அப்படி தானே. அப்போ என்ன, ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிடுவார்? நீங்கள் பேர் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்னது புரிஞ்சிச்சான்னு அர்த்தம்.
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன எப்படி அழைச்சிருப்பாரு? நானே மக்கு சட்டி, எனக்கு அல்ஜிப்ரா புரியவே புரியாது, எனக்கே புரியுது, உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றது நான்? கரெக்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யார் சொன்னது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, இப்படிதான் ஆண்டவர் என்ன அழைக்கிறார். இப்ப புரிஞ்சுச்சா? ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஆண்டவர் சகலத்தையும் எனக்கே புரிய வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு புரிய வைப்பார். அப்போ என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரையும் அழைக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன அழைக்கல. நாத்தான் மேல பார்க்கும்பொழுது கபடற்ற உத்திரம இஸ்ரவேலனே அவனுக்கு ஒரு பேர் வச்சு அவனை கூப்பிடுறாரு. இட் இண்டிகேட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் காலிங். உன்னை நான் கூப்பிடுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு மகனே. அந்த நோக்கம் அந்த கூப்பிடலையே நிறைவேறிடும். ஸோ என் ஆண்டவர் அழைச்சதுக்கு நோக்கம் இருக்கு, நான் அவர்கிட்ட வந்ததுக்கு நோக்கம் இருக்கு, நான் அவரை சேவிக்கிற சேவகத்துக்கு நோக்கம் இருக்கு, நான் அவரை கூப்பிடுற கூப்பிடலுக்கு நோக்கம் இருக்கு. நான் அண்ணாளை பத்தி சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்க? சேனைகளின் கர்த்தர். சேனைனா பெருக்கத்தின் தெய்வம். நான் இன்னும் ஒரு புள்ள கூட பெக்காம இருக்கிறேன். பூமிக்கு ஒரு சேனை இருக்கு, வானத்துக்கு ஒரு சேனை இருக்கு. பூமி எல்லாம் குட்டி போடும், வானத்துக்கு இருக்கிறது ஒண்ணு கூட குட்டி போடாது. நான் பூமிக்குரியவள், எனது தெய்வம். என்னை ஏன் பெருக பண்ணாம இருக்கிறீங்க? எனக்கு பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு ஒரு காரணத்தை உள்ளடக்கி காரியத்தோடு அவருக்கு ஒரு பெயர் வைத்தால், வேதம் ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே ஆண்டவருக்கு சேனைகளின் கர்த்தர் பேர் வைக்கவே இல்லை. அண்ணாள் மட்டும்தான் வச்சா. அப்போ நான் ஜோம் பண்ணும் பொழுதும் ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அப்பா 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 நான் அதே மாதிரி கூப்பிட வேண்டாம், ஆறுதலின் தேவனே. அப்போ நான் எதுக்காக அவரை கூப்பிடுறேன்னு கூப்பிடுறதே சொல்லிட்டேனா? எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், அடிக்கடி வீசிங் ஆகிடும். அப்போது எழில் நிலவன்னு ஒரு டாக்டர், அங்கே தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. நான் லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்தவொடனே ட்ரீட்மெண்ட் எழுதுவார். டாக்டர் என்ன செய்துன்னு விசாரிக்கவே இல்லை, அவள் தான் வந்தவொடனே சொல்லிட்டாளே அவளுக்கு என்ன இருக்குன்னு. அப்போ பர்ஃபெக்ட் டாக்டர் தானே. அப்போது நான் ஆண்டவரை அழைக்கிற அழைப்புலேயே நான் எதுக்கு அழைக்கிறேன்றதை நான் காண்பிக்கணும். அதே ஜபம் அதே மாதிரி இல்லை. உடம்பு கஷ்டமாக இருக்கு, நான் கீழே யாத்தின் பிசுந்தைலமே ரண வைத்தியரே கூப்பிடும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளைக்கு என்ன அப்படி கூப்பிட்டு பழகணும். அப்போ எனக்கே நோக்கம் இருக்குன்னா ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம், வீடு, ஆஸ்தி எல்லாமே ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இன்னைக்கு இந்த கிரேஸ் டீச்சிங் ஆசீர்வாதம் இது பின்னாடியே போகிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை, அதுதான் என் பின்னாடி வரணும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் அது பின்னாடி போக தேவையில்லை. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேடுவேன். அவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணி ப்ளீஸ் நான் கொஞ்சம் உன் பின்னாடி வந்துக்கிட்டா, ப்ளீஸ் நான் உன் பின்னாடி வந்துட்டேன், அவங்க தான் என் பின்னாடி வரணும். நான் அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவங்க வராமல் போனால் போட்டோம். எனக்குரியவர் என் ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். அவரை நான் தேடும்பொழுது எனக்கு என்ன கொடுக்கணும்? அன்றன்று உள்ள ஆகாரம் மட்டுமல்ல, 1000 தலைமுறையை பார்க்குறவர் என் ஆண்டவர். ஸோ ஐ வில் பாதர் அபவுட் தட். ஆமாவா? ஸோ இதுக்கு பின்னாடி இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உலகத்துக்குரியது தான். வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுமே பெரும்பாலானவை இம்மைக்குரியவைகள் தான். ரொம்ப கம்மி தான் பரலோகத்துக்குரியது. இப்படி பார்க்கக்கூடாது. பிள்ளைகளை காண்பாய். பரலோகத்தில் போய் பிள்ளைய பெற்றுக்கிட்டா இருக்க போகிறோம் இல்லை. உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். வீடு எனக்கு அங்கே எல்லாருக்கும் ஒரே வீடு, எனக்குன்னு தனி வீடு. உன் வீடு அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்பப்படும். அது இங்கே தான் எனக்கு தேவை, அங்கே எதுக்கு? உன் அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிப்பேன்னா பூமியில தான் நான் சாப்பிட போறேன். பரலோகம் புசிப்பும் குடிப்பும் அல்ல எனக்கு. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய, பெரும்பாலானவை பூமிக்குரியவைகளை உள்ளடக்கியதுதான். பரலோகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய மாதிரியை தான் நான் பூமியில் வாழணும். எடுத்த உடனே பூம்பா கிடையாது. போக 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 நான் ஆண்டவரை சேவிக்கிறது உண்மையானால் என் வாழ்க்கை மேலுக்கு வரணும். கோசேனில் இருள், கோசேனில் வெளிச்சம், எகிப்தில் இருள். கோசேனில் ஆனந்த கழிப்பு, எகிப்தில் அழுகை. கோசேனில் ஒரு நாய் கூட சாவலை, இங்கே எல்லா தலையீற்றுகளும் செத்து போயிருக்கும். There will be a difference between the people who seek God and those who not. ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களுக்கும் தேடாத பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டியது நிச்சயம்.
அப்போ நான் ஆண்டவரை தேட வரும்பொழுது நான் நோயோட வந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் நோயோட இருக்க முடியாது. ஆசீர்வாதம்ன்றது பணம் மட்டுமல்ல, சுகம், சமாதானம், விரிவாக்கம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போகணுன்றது இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அவருடைய நீதியையும் அவருக்கான பாதைகளையும் தேடும் பொழுது அது தானா என்னை ஃபாலோ பண்ணிக்கட்டும். ஆண்டவர் தரும்பொழுது தரணும், தருவார், அது பண்ணிக்கட்டும். அது பின்னாடி நான் போனோன்னு. ஸோ உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். அந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு புரிய வைப்பார். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பு, என்னை ஆண்டவர் அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே ஒரு நோக்கம் இருக்குன்னா, எங்கள் அம்மா நானும் எங்கள் அம்மாவும் தான் ரொம்ப க்ளோஸு. ஆனால் எனக்கு பெரிய எதிரியே எங்கள் அம்மா தான். புரியல? ஏய் சோம்பேறி இங்கே வாணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா சோபாவில் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ கூப்பிட்டதுக்கு மா காலிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சேன், இப்போ என்ன பண்ண, படுத்துட்டு தானே இருக்க, இன்னும் குண்டாகணுமா, எழுந்துவா. வரும் பாருங்க கோபம், அம்மிக்களை தூக்கி தலையில் போடலாம், கோபம் வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆயிடுவோம். ராத்திரி 2 பேரும் தான் ஒன்றா தூங்குவோம், அது வேற விஷயம். அப்போது அழைக்கிற அழைப்பு, நான் ஆண்டவரை கூப்பிட்றதுக்கும் ஒரு நோக்கம், ஆண்டவர் என்னை கூப்பிட்றதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கூப்பிடுதலுக்கே நோக்கம் இருக்கும்னா, நான் அவரை தேடுற தேடுகை, நான் வாழுகிற வாழ்க்கை ஒரு நாள் இல்லை, பல நாள். இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தேன், இனிமே எப்படி வாழ போகிறேன், எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கணும். நான் வாழுகிற வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன நோக்கம் இருந்துச்சோ தெரியல, புரியாத ஒரு நூதனமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த அத்தனை பேரும் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக இந்த வருஷத்தில் செய்யணும். அந்த ஊழியம் எங்கே ஆரம்பிக்கிறது? நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள், 2 ட்ரபிள் இருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்டாப்பிங் ட்ரபிள். ஸ்டார்ட் பண்ண தெரியாது, ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிக்க தெரியாது. அமைதியாகவே இருப்பாங்க. வாயை திறந்தாங்கன்னா ஐயோ கொஞ்சம் முடிச்சா பரவாயில்ல, எனக்கு டைம் ஆச்சே, வண்டி போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ணுற சுவிட்சே இல்லாமல். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக அது போய்கிட்டே இருக்கும். அதை துவங்கி விடணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட முதல் ஊழியம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்க போகுது? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 128வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவன் பாக்கியவான். போதும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கைகளின் பிரயாசத்தை போதும். இந்த சங்கீதத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா கல்யாணத்துலையும் வாசிக்கிற ஒரு அழகான சங்கீதம். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுறான். ஆண்டவர் அந்த மனுஷனை ரொம்ப நேசிக்கிறாருன்னா, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு ஆணை வச்சுக்கலாம், ஆணோ பெண்ணோ, வேதம் எல்லாமே கொஞ்சம் ஜெண்டர் வந்து மேலில் தான் சொல்லப்பட்டிருக்கு, விச் வில் பி அப்ளிகபிள் டு ஃபீமேல் டூ. அப்போ சரி நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆணை எடுத்துக்கலாம். ஒரு ஆல்ஃபமேன், ஒரு நல்ல ஆண் மகன், ஒழுக்கமான ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம், முதல்ல வேலை, 2வது குடும்பம். முதல்ல என்னது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதர திராட்சை கொடியை போல இருப்பா, உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படி இருப்பான்னா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். இது இருக்குதா? அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இருக்கிறது. அவ்வளவுதான். இதை படிக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை நான் பார்க்கிறேன். அவன் பணக்காரனா இருப்பான், பேர் பெற்று வரங்குவான், பிரபுக்களோட இருப்பான், அப்படியே ராஜா மாதிரி இருப்பான், அவன் அந்தஸ்து பெருகி இருக்கும், அவனுக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்வாங்க. நம்ம ஹீரோன்னா ஒருத்தர் எப்படி நினைக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒரு வேலை, அவனுக்கு ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்க வேலை முக்கியம் இல்லை. இந்த 2 தான் ஆண்டவர் பண்றாரு. இந்த சம்பாத்தியம் கூட குடும்பத்தை பார்க்க தான். வேற எதுக்கு? வேற அவர் சம்பாரிச்சு என்ன பண்ண போறாரு? நீங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் வீட்டில் போய் பீரோ திறந்து பாருங்க. நம்ம புடவை ஒரு பீரோ ரேக் ஃபுல்லா இருக்கும், ஜென்ஸோடது ஒரே ஒரு ரேக்ல தான் இருக்கும். ரொம்ப பாவம் தான். ஆமாவா?
அவங்களுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு தான்? அநேக ஆண்கள் அப்படி தியாகிகளாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு எந்த ஆசையும் பெருசாக வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டுக்கு சாப்பாடு காஃபி அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை மாதிரி லேடிஸ் அளவுக்கு நகை வாங்கிக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் எந்த ஆசையும் அவங்களுக்கு இருக்காது. ரெஸ்ட் எடுக்கணும், அதிகபட்சம் ஒரு ஃபோன் பார்ப்பாங்க, திருப்பி வேலைக்கு போவாங்க. ஜென்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ சம்பாதிக்கிறது எதுக்கு தான்? உன் குடும்பத்துக்காக தான். இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவம் நீங்களும் நானும் கூட கொடுக்கல தெரியுமா? அதை படிக்கும் பொழுது இந்த வருஷம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாள் கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு நான் நினச்சேன். அப்படி ஒரு பொருத்தனைக்குள்ளே நம்ம போகிறோம் இன்னைக்கு. என்னுடைய ஊழியம் முதல்ல என் குடும்பத்தில். எல்லாரும் சொல்லுங்கள், தகப்பனும் சொல்லணும் தாயும் சொல்லணும். என்னுடைய ஊழியம் முதல்ல என் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். 2 பேருக்கும், கணவனுக்கும் ஆரம்பிக்கணும், மனைவிக்கும் ஆரம்பிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்னு பெண்களுக்கு சொல்லுவோம். எல்லா பெண் தான் வீட்டில் பாஸ்டர், எல்லா வீட்லேயும் அப்படின்லாம் நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் வேதம் 2 பேரையும் சொல்லுது, அதிக முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்குது. அப்போ வேதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியில் தான் ஆரம்பிக்கும், குழந்தைங்களில் கூட ஆரம்பிக்கலை. ஆதாம் மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதே அல்லன்னு அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி நன்மையோ தீமையோ 2 பேரோட தான் வேதம் ஆரம்பிக்குது. முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் தான் அவ்வளோ முக்கியத்துவம். அதே மாதிரி ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பாலிகாமி சொல்லுவாங்க, நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கத்தில் இருந்துச்சு. அவங்களுக்கு அது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கேயுமே அதை ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். ஒருத்தனுக்கு அந்த முதல் மனைவியை மட்டும்தான், முதல் ஒரு ஆண் திருமணம் பண்ணுற மனைவியை மட்டும்தான் ஆண்டவர் கணக்கில் மனைவியாக மதிப்பார். வேற யாரையும் ஆண்டவர் கணக்கில் வச்சு இருக்க மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான். அவங்களால இவன் பாவம் செஞ்சாரு, அவங்களால ஏமாத்தினாரு, அவங்கள குற்றப்படுத்தினாரு. அவங்க மேலே ஆதாம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் யார் வேணா விரல் நீட்டலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள மாற்றவே இல்லை. சாராளுக்கு பிள்ளை பேர் இல்லை, ஆகார மூலியமா ஒரு பிள்ளை பெற்றிருக்கு. இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் முன்னா ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டார். உன்னுடைய வித்திலிருந்து நான் உண்டாக்குவேன், நான் ஈசாக்க தருவேன், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற அந்த பையன் தான் வாக்குத்தத்தத்தின் பையன். நீ ஆகார் கிட்ட பிள்ளை பெற்றிருக்கலாம், அந்த குழந்தைய நான் கொண்டு போட மாட்டேன் ஆமேன்னு சொல்லனா கூட அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அவன் தண்ணி தாகத்தில் தவிக்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுது யாரு? சாரா. பிள்ளை உயிர் போற மாதிரி தண்ணி தாகத்தில் முனகி இருக்கும், கத்தி அழுதுருக்கும். அழுது யாரு? ஐயோ இந்த பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாது கத்துனது ஆகார். ஆனா எந்த சத்தம் ஆண்டவர் காதுல கேட்குது? அது ஏன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் அந்த குழந்தைக்கு பண்ண ஜெபம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்னமோ ஜெபம் நினைவுக்கு வருது. ஐயோ சாகிற மாதிரி இருக்கிறானே, இவன் பிழைப்பானாகன்னு இவன் ஜெபிச்சானே. ஆமீன். ஆமீனை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஊழியக்காரர் சொன்னது, ஆமீன் யார் சொல்லணும்? ஆமீன் என்ன அர்த்தம்? அப்போ நான் ஜெபம் பண்றேன், அப்போ அப்படி ஆக கிடையாதுன்னு யார் சொல்லணும்? விசுவாசியா? இல்லடா உங்களுக்கு புரியல. இப்போ என்கிட்ட நீங்க கேட்குறீங்க, பாஸ்டமா இது செய்யட்டுமா? செய்யறேன் அப்படின்னு நான் தானே பதில் சொல்லணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது தருவீராக, அது தருவீராக, அது தருவீராக, அப்படியே ஆக கடவுதுன்னு யார் தான் சொல்லணும்? ஆனா நம்மளே சொல்லிக்கிறோம். இன்னும் நம்மளும் சொல்லிக்கலாம், நீங்க ஒரு தடவை ஆமேன்னு சொல்லிருங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு எந்திரிச்சு வருவோமா? ஆமேன்னு சொல்லல ஆண்டவர். அங்க ஜெபம் போயிடுச்சு, ஏவுகணை மாதிரி அப்ளிகேஷன் போயிடுச்சு, அவ்வளவுதான். அங்க ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனா பதிலே சொல்லனா கூட 17 வருஷம் கழிச்சு அந்த ஜெபம் அங்க நிறைவேறும். அவன் சாகாமல் பிழைக்கும்படி அவனுக்காக அங்க ஒரு துறவை என் ஆண்டவர் உண்டு பண்ணுவதை நம்மால் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்ல, பதிலே சொல்லாம இருக்கிறார்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படியெல்லாம் நினைச்சிட முடியாது. சொன்னா சொன்னது தான் அங்கே ரெக்கார்டில் எழுதுகிட்டே இருக்கும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்த்து நானும் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னமோ ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாருன்னு அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க. காலங்களும் யுகங்களும் என் ஆண்டவரை மறக்கலாம் பண்ணாது. என் ஆண்டவர் தாம் செய்ய நினைத்ததை தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். சாகாம பிழைப்பான், இந்த வார்த்தை தானே கேட்டேன். அவனை பெரிய ஜாதி ஆக்குங்கன்னு கேட்கல ஆபிரகாம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக அவன் உசுரோட இருக்கட்டும், அதுதானே கேட்டேன். கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான், அவன் சாக மாட்டான்.
அப்போ அந்த குழந்தைய ஜீவனோட வச்சாலுமே சாராளுடைய கர்ப்பத்துல பிறக்கிறவன் தான் வாக்குத்தத்தத்தின் மகன்னு பெண்ணுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம், குடும்பத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம். யோபுவோட வாழ்க்கையில பார்க்கும்பொழுது யோபுவோட மனைவியே பேரே இருக்காது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யோபுவோட மனைவி யோபு கஷ்டப்படும் பொழுது என்ன சொன்னாங்க? என்னமோ ஆண்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தெரியலையா என்னன்னு தெரியல, சொல்லுங்க. நமக்கெல்லாம் கேட்கும் போது என்ன பெண்ணு இது, இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் பெண்களை சொல்கிறேன், கணவர் கஷ்டப்படும் பொழுது நம்ம மனசு சொல்லும், எனக்கு வந்திருந்தா கூட பரவாயில்லையே. உண்மையாக நம்ம மனசு சொல்லும், நம்மன்னா கூட மாத்திரை போட்டு படுக்கலாம், அவங்க 4 இடம் போனோமே. ஓடி ஆடி அலைஞ்சவங்க அப்படி சுருண்டு படுக்கிறத பார்க்க நமக்கு மனசு வராது. சண்டை போட்டாங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் படுட்டுன்னு தோணும். நல்ல கணவராக இருந்தால் அப்படி சண்டை போட்டாலும் அப்படி தோணாது. நம்ம மனசு அப்படி சொல்லும். அப்போது அவங்க மனசு அவ்வளோ நொந்து போயிருக்கும். ஏன்னா அவருடைய உத்தமத்தை கண்கூடா பார்த்தவங்க யாரு? இவ்வளோ உத்தமமாக சேவிச்சாரு, இவ்வளோ உண்மையாக இருந்தார், இவர் எதுக்கு பாடுபடணும்? இவருக்கு போய் ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்க? எனக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் அவர் அளவுக்கு நீதிமான் இல்லை, நான் அவர் அளவுக்கு உத்தமன் இல்லை. அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவருமான ஒரு மனுஷன்னு பிசாசும் சாட்சி கொடுக்குது, ஆண்டவரும் சாட்சி கொடுக்குறாரு. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருப்பார். அவருக்கு போய் இப்படி நடக்கணுமா? அந்த அம்மாவோட ஆதங்கத்தில் ஒரு நியாயம் இல்லை. ஆனால் கூட இப்படி ஆண்டவரை நீ எப்படி தூஷிக்கலாம்? நீ உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. எந்த மனைவி தூஷிச்சாங்களோ அந்த மனைவி ஆண்டவர் எடுத்துக்கவே இல்லை. பிள்ளைகளை எடுத்தார், ஆஸ்தியை எடுத்தார், சுகத்தை எடுத்தார், எல்லாத்தையுமே எடுத்தார். ஆனால் மனைவி மட்டும் அதே மனைவி. ஆண்டவர் குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முழு உலகத்தை அழிக்கும் பொழுதும் பேழையை உண்டாக்கி அதுக்குள்ள அந்த குடும்பத்தை வைத்து உள்ளங்கையில வச்ச மாதிரி பாதுகாத்தார். உலகத்துல உள்ள உயரமான எல்லா மலைகளுக்கு மேல தண்ணி நிக்குது, எல்லா மிருகம் புல்லு பூண்டு எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஒரு குடும்பம் மட்டும் எப்படி? அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால கணவன், மனைவி, பிள்ளைகள். நான் இப்ப கேட்கிறேன், ஆண்டவர் என்ன நம்பி நீங்க தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அந்த குடும்பத்தை நம்ம உன்னதமா நினைக்கிறோமா? அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அந்த உறவுக்காக நேரம் செலவு பண்றோமா? அந்த உறவுக்காக ஜெபிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியது, மை வெரி ஃபேமிலி அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இதுக்கு அடுத்து என்னை பெற்ற அம்மா அப்பா, கணவரை பெற்ற அம்மா அப்பா, என் கூட பிறந்தவங்க. இதுக்கு அடுத்து தான் நண்பர்கள், விசுவாசிகள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. இப்படியே ரவுண்டு பெருசாயிட்டே போகும். அப்போ வெரி ஃபேமிலின்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்டு எது? நான், என் மனைவி, நான், என் கணவன், என் பிள்ளைகள். இதுதான் முதல் வட்டம். இதுக்குத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னோட அம்மா அப்பா அது எங்கள் அப்பா குடும்பம், என்னோட அக்கா அது அக்கா குடும்பம், அவங்கெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி given to my very family. Understand? நான் அவங்கள பார்க்குறேன், அவங்க முக்கியம், அவங்கன்னா இது யார் பாப்பா? இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. பெத்த தாயை பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக பெத்த தாயை பார்க்கணும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிற அந்நியோன்யம் தான் உங்களை பெற்றவங்களை பார்க்கறதுக்கு கூட உதவும். புரியுதுன்னு? அதை முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த சங்கீதத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்ல ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். கணவன் நீதிமான்னா பனை மரத்துக்கு ஒப்புமையாக்கப்படுகிறான். பனைமரம் பார்த்துருக்கீங்களா? அதில் பெரிய பிரான்ச் எல்லாம் இருக்காது. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பனை மரத்தை போல மனைவி ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுகிறார்? மனைவி வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல, பிள்ளைகள் எப்படி? பனைமரம், திராட்சை கொடி. திராட்சை என்ன? செடி இல்லை, நல்லா சொல்லுங்க, கொடி. செடினா அந்த ஸ்டெம், ஸ்ட்ராங்கான ஸ்டெம். கொடினா ஆல்வேஸ் இட் வில் பி டிபெண்டன்ட் டு சம்ஒன். அந்த கொடிக்கு ஒரு சுத்திக்கிறதுக்கு ஒரு தூணோ நூலோ வேணும். ஸோ உங்களுக்கு அது புரியுது. ஸோ மனைவி திராட்சை கொடி, கணவன் பனை மரம், பிள்ளைகள் என்னவா? ஃபேமிலி ஒரு வட்டம், மூணு விதமா. குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி. முக்கியமாக சொல்கிறேன், கணவன் மனைவி ஒன்னாதான் இருப்பாங்க, ஆனால் 2 பேர் சிந்தனையும் வேறையா இருக்கும். எங்களை எடுத்துக்கிட்டா நான் அப்படி, பாஸ்டர் இப்படி,
உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சுத்தமாகவே ஒன்றுமே ஒத்து வராது. ஆனால் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதான் ஆண்டவர் கொடுத்தது. உண்மையாக சொல்கிறேன், புரிந்து கொள்ளுதல். சரி, அவங்க வளர்ந்த விதம் அப்படி, அவங்களுக்கு அது கரெக்டு, நம்மளுக்கு அது தப்பாக போகுது. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அந்த மாதிரி அவங்க நடக்கட்டும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் இறங்கி போய்க்கலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நானும் அப்படி தான், பாஸ்டரும் அப்படி தான். ஆனால் 2 பேர் வளர்ந்த விதம், கலாச்சாரம் எல்லாமே டோட்டலாக வேற. அப்போ இப்படி தான் இருக்கும். பிள்ளைகள் பார்த்தா எங்கள் 2 பேர் கேரக்டரில் ஒன்று கூட அவங்களுக்கு இருக்காது. அது இன்னொன்று அதை பார்க்கும்போது என்னடா 2ம் என் வயிற்றுல தான் பிறந்துச்சு, இது கேரக்டரே வேற, அது கேரக்டரே வேற, இதுக்கும் அதுக்குமே முட்டிக்கும். ஒன்றுமே நம்ம அசியம் பண்ணவே முடியாது, இப்படி இருக்கணும். பைபிளில் அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போது ஆண்டவர் கணவனை எதுக்கு ஒப்பிடுறாரு? இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே ட்ரையாக ரஃப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மாய்ச்சர் ஆகிடுமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாமரம் தேக்கு மரம் மாதிரி இருக்காது. பனைமரம் எப்படி இருக்கும்? ஸ்பாட்ச் மாதிரி. நான் நிறைய நீதிமான்கள் ஆண்டவரோட நடக்கிறவங்கள பார்த்துருக்கேன். வெளியே பார்த்தா ரக்கடு மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தா தகப்பன் இருதயம், அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். இதுதான் நீதிமான். நீதிமான் வெளியே பார்த்தா அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அப்படியே ரொம்ப ஃபிட்டாக தெரிவார். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா தகப்பன் இருதயம். இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளட்டு வந்தாலும் அழுகி போகாதான், அதே நேரத்தில் பயங்கர வெயில் அடிச்சா காஞ்சியும் போவாதான். எல்லா சூழ்நிலையும் டேக்கிள் பண்ணி சர்வைவ் பண்ணக்கூடியது தான் இந்த பனைமரம். நீதிமான் அப்படிதான், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கையாளுகிற ஒரு ஆளுகை திறனை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருப்பார்? நீதிமானுக்கு. இந்த பனைமரத்தை பற்றி இன்னொன்று என்னன்னா, அது பழசாக 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 அதோட கனி ரொம்ப டேஸ்டாக இருக்குமாமா. பனம் அந்த நுங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து மரம் எவ்வளோ பழகிய மரமோ அவ்வளோ டேஸ்டாக இருக்குமாமா. அப்போது அந்த நீதிமான் தேவனுக்குள்ளே இருந்து 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 வளர 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 கனியுள்ள வாழ்க்கையை நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற நீதிமான். there is a difference between the word நீதிமான் சன்மார்க்கன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா? சன்மார்க்கன்னா அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, உலகத்து மனுஷனாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நம்மளை விட நியாயமானவங்களா ஒழுக்கமானவங்களா நல்ல ஒரு ஆல்ஃபமேனாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர்களை தான் வேதம் சன்மார்க்கன்னு கூப்பிடுது. அதே நற்குணங்களோட ஆண்டவரோடு கூட நடக்கிறவன் தான் நீதிமான். அந்த நீதிமானை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த நீதிமான ஆண்டவர் பனைமரத்தை போல செழிக்க பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மரம்லாம் பிரான்ச் எல்லாம் சைடில் நீட்டிக்கிட்டு இருக்கும். தென்னை மரத்துக்கு கூட பிரான்ச் கொஞ்சம் நம்ம கையை விட பெருசாக இருக்கும். பனை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பிரான்ச்சே இவ்வளோ தான் இருக்கும். அதோட ஒரே ஃபோக்கஸ் வந்து மேலே போயிட்டு அப்படியே வேர்ட்டிக்கலாக ஆண்டவரை பார்த்தே தான் போயிட்டுருக்கோம். எல்லாரும் சாமானியர்கள் அந்த மரத்தில் ஏற முடியாது, அப்படியே போகும். அப்போது நான் நோக்கிற திசை ஆண்டவர் என்று ஆண்டவரை பார்த்து 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 தன் வாழ்க்கையை கொண்டு போகிறவன், கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி இருக்கிறவன், அங்கே ஆண்டவரை நோக்கி தன் வாழ்க்கையை கொண்டு போகிறவன் தான் இந்த நீதிமான். இந்த நீதிமானுக்கு ஆண்டவர் ஒரு மனைவி தர்றார். அந்த மனைவி எப்படி இருப்பானா? திராட்சை. நான் செடிக்கும் கொடிக்கும் வித்தியாசம் சொன்னேன்னா, கொடி என்ன பண்ணும்? ஏதோ உன்னை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யாரு? ஒன்று வீட்டுக்காரை பிடிச்சிக்கும், வீட்டுக்கார சரியாகலாம் பிள்ளைய பிடிச்சிக்கும், கொஞ்சம் விவரமாக இருந்தால் ஆண்டவரை பிடிச்சிக்கும், எதையும் பிடிக்கலன்னா தோண்டு தோண்டு விழும், அழுதுகிட்டே இருக்கும், ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாவா? ரொம்ப அப்ளிகபிளாக இருக்குல்ல விமனுக்கு. அப்போது அந்த 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 ஒலிவ மனைவி திராட்சை கொடிக்கு முன்னாடி எங்கே இருக்குதாமா? அது எந்த இடத்துல இருக்கான்? வீட்டு ஓரங்களிலே. அந்த வார்த்தை வந்து எதை காட்டுதுன்னா, அந்த குடும்பத்துக்கு வாட்ச்மேன், பாதுகாப்பு, அந்த வேலி, அந்த காம்பவுண்ட் சுவர் யார் தான்? சொல்லுங்க, பெண்கள் தான். கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு இங்கே இருக்கும், பின்னாடி நடக்கிறது தெரியும். எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற? நீ அந்த பக்கம் தானே நீ திரும்பிட்டு இருக்கிற. எனக்கு புடலில் கூட கண்ணு இருக்கும்டா. அப்படிதான் இருந்தா ஆகணும். ஆண்டவர் அப்படி தான் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பிரெயினும், அதாவது சொல்லுவாங்க மென் வந்து பாக்ஸ் திங்கர்ஸ்னு, ஒன்றில் தான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். வேலைக்கு போயிட்டா வேலை, வீடுனா வேலை. விமன் வந்து ஸ்பைரல் திங்கர்ஸ்,
சுற்றி சுற்றி எல்லாம் உங்களுக்கு ஸ்பைரலாக திங்க் ஆகிட்டே இருக்கும். பல டாஸ்க்கு அட் அ டைம் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியை வந்து ஆண்டவர் பெண்களுக்கு கூட கொடுத்துருக்குறார். இங்கே ஸ்டவ்வில் ஒன்று நடக்கும், அங்கே அயன் பாக்ஸ் ஆனில் இருக்கும், அங்கே குழந்தை, வீட்டுக்காரர் எங்கே போகிறாரு, அதுவும் அவர் எங்கள் ஃபோன் பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு தெரியும், இந்நேரம் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி ஆண்டவர் ஸ்பெஷலாகவே பெண்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போது வீட்டை கண்ணும் கருத்துமாக யார் என்ன பண்ணுறா அப்படின்னு நோட்டம் விட வேண்டியது யார் வேலை? ஆமாம். அடுத்து நான் சொல்றேன், அவர்கள் திராட்சை கொடியை போல். குடும்பம், பரலோக ராஜ்யம், திராட்சை தோட்டம், சபை. என்னவா? 4 காரியம் சொன்னேன். குடும்பம், திராட்சை தோட்டம், பரலோக ராஜ்யம், சபை. இது 4மே ஆவிக்குரிய விளக்கங்கள்ல ஒரே லைன்ல நிற்கும். வேதம் ஆரம்பிக்கப்பட்டது குடும்பத்தில். அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் சபைக்கு ஒப்பிடுகிறார். அவர் மணவாளன், சபை மணவாட்டி. திராட்சை தோட்டத்துக்கும் ஆண்டவர் அதை தான் ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யத்தையுமே உங்களுக்கு நான் ஒரு வீடு ஆயத்தப்படுத்துறேன். திராட்சை தோட்டம், இது எல்லாம் உன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ புரியுதா ஆண்டவர் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? என்னமா எல்லாரும் கல்யாணம் பண்ணாருங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு, ஆக்கணும், வெந்ததை சாப்பிட்டோம், விதி வந்தா செத்தோம், ஒன்றா போனோம், ஒன்றா வந்தோம். அது தகப்பன், எமோரியன், தாய், ஏத்தித்தி, என்னென்னமோ எப்படியோ பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அம்மி ருகாமா நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்படி வாழறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை. எனக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நானே பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இல்லை, அவர் எப்படி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருப்பார்? குறைகள் இருக்கும். அந்த குறைகளை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறதுக்கான கிருபை வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார், எனக்கு தான் கொடுத்துருக்கிறார். பிகாஸ் இட் இஸ் given by God, not by me. அல்லேலூயா. அப்போ இந்த திராட்சை கொடி ஆண்டவர், திராட்சை வேதத்தில் எத்தனையோ பழங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து நம்ம முழு பைபிளும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே படம் பிடிச்சுன்னா நமக்கு காமிச்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒலிவ எண்ணெய், அத்திப்பழம், திராட்சை, இது 3த்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுக்கெல்லாம்? ஒலிவ எண்ணெய் வந்து மொத்த சமையலுக்கும் அதுதான் பயன்படுத்துவாங்க. அவங்க அதில் கொலஸ்ட்ரால் இல்லைன்றாங்க, ஆரோக்கியம்ன்றாங்க. அவங்க வந்து வியாதி வந்தாலும் அந்த எண்ணெயை ஊற்றிக்குவாங்க, புண்ணு வந்தாலும் அத்திப்பழ அடைகளை போட்டாங்க, அதுவும் அத்திப்பழத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முகம், அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஆலிவ் ஆயிலை பூசிக்குவாங்க. அழகு சாதனத்துக்கும் அதை தான் பயன்படுத்துவாங்க, சமையலுக்கும் அதான் பயன்படுத்துவாங்க. இந்த ஒலிவ மரத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு அணையாமல் இருக்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு மாதிரி ஆலையெல்லாம் இல்லை, இடிச்சு புழிஞ்சு எண்ணெய் ரெடியாக இருக்கும். அபிஷேகத்தை குறிக்கும். அப்போ ஒலிவ மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒலிவ பழங்களை சாப்பிடுவாங்க. அடுத்து அத்தி பழங்கள், அதே மாதிரி அத்தி பழங்கள் ரொம்ப முக்கியத்துவம். அடுத்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்க? திராட்சை பழம். காணா ஒரு கல்யாணத்தில் என்ன பத்தாம போச்சு? கல்யாணம் திராட்சை பழம், திராட்சை ரசம் இல்லைன்னா கல்யாணமே இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி மிக்சியில் போட்டு டிர்ன்னு அடிச்சு ஃபில்டர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது பல நாள் ப்ராசஸ். அதை பூமிக்குள்ள புதைச்சி வச்சு ஃபர்மெண்ட் ஆகி பயங்கர டேஸ்டாக அது வரும். அது பயங்கர வியாதிகளை குணப்படுத்தும், பலப்படுத்தும். அப்போ இந்த திராட்சை கொடி, திராட்சை எதை காண்பிக்கிறதுனா ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் காண்பிக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்தாதான் அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பெண்கள் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதற்கு பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் ஹெல்ப் பண்ணணும். அவங்கள சந்தோஷமா வச்சே ஆகணும். அவங்க சந்தோஷமா இல்லைன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்காது. என்னப்பா மனைவியை தாங்குறியான்னா தாங்கி தானே ஆகணும். சாரி டு சே திஸ். நான் திருமணமான புதுதில் ஒரு 3வது நாள் கல்யாணம் முடிச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் மாமியார் வீடு வரப்போகுது. பாஸ்டர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். இறங்கின உடனே தனியாக கூப்பிட்டாரு. இவர் என்னடா தனியாக கூப்பிட்றாரு, ஏதோ சீக்ரெட் சொல்ல போகிறாருன்னு போனேன். எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நான் உன் கூட பேச மாட்டேன், உன் கூட உட்கார மாட்டேன், நீ கோவிச்சுக்காத என்னாரு. இது என்னடா இது? ஏன்னா எங்கள் அம்மா அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஏன் அப்படி இருக்க மாட்டாரு? மரியாதையானு கேட்டேன். மரியாதைலாம் இல்லை, மரியாதைலாம் இருக்கு. எங்கள் ஊருக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அது என்ன ஒரு மாதிரி? நம்ம என்ன லவ்வாக பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் தானே பண்ணோம், அதெல்லாம் உனக்கு புரியாது. பொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்க. என்ன தாசனா? அந்த வார்த்தையெல்லாம் கேள்வி பட்டதே இல்லை. அதனால
அதனால சரி எவ்வளோ நேரம் அப்படி இருப்பீங்க? ஊருக்கு போகிறது வரை அப்படி தான் இருப்பேன். ஓட பாவி, எனக்கு எங்கள் மாமியார் பேசுகிற தமிழும் புரியாது, முக்காவாசி மலையாளம், ஒருத்தர் மூஞ்சியும் தெரியாது. நீ அறியாத புதிய ராஜன் தோன்றுவார்ன்ற மாதிரி வந்தார் வாழ்க்கையில். சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபோனும் பேசுனது கிடையாது. எங்கள் மாமியாரை கல்யாண மேடையில் தான் மாமியார் மாமனாரையே பார்த்தேன். ஆண்டி மாமாவை பார்த்தா எங்கள் அப்பா பொண்ணு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே மூஞ்சி எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சி. தீவு மாதிரி இருக்கா அந்த ஊர். அந்த ஊரை பார்த்தா இந்த ஊர் மாதிரியே இருக்காது, ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கும். வந்தவங்களுக்கு தெரியும், ஒரே மரமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பட்டணம். எல்லா சாப்பாடு கலாச்சாரம் எதுவுமே நான் கற்பனை பண்ண முடியாத மாதிரி ஒரு ஊர். ஒரு ஜீவனை நம்பி போனா அந்த ஜீவன் நட்டாத்துல கை விட்டுட்டு பேச மாட்டேன், இப்படி பட்டம் சுவர். என்னால ஒரு நிமிஷம் அங்க இருக்க முடியல. இந்த நிமிஷம் வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் சொல்றது, ஆனா ஏத்துக்கவே முடியல. இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னமோ அவர் வீட்டில் ஒரு நாய் இருந்தால் கூட தொட்டுட்டு போவோம். அவர் பாட்டுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. எங்க மாமியார் வந்து வரி வரியா பேசுறாங்க, ஒரு வார்த்தை எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது கண்டுபிடிச்சிட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, எங்கேயும் கூட்டு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு பேப்பரில் கோணக்கையெழுத்தில் டோன்ட் வரி சூன் வில் மூவ்னு எழுதி கொடுத்தாரு. சீக்கிரமாக நம்ம வெளியே போயிடலாம் டோன்ட் வரின்னு எழுதி அதையா கொடுக்கறதுக்கு அவர் பட்ட பிரயாசம் இருக்கு பாருங்க. ஐயோ, குட்டை போட்ட போன மாதிரி இன்னும் இப்படி தெரியுதாரு. இன்னொன்னு அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது, அப்படி தூக்கி போட்டு என்ன பிரித்து பார்த்தா லெட்டர் கோணக்கையத்தில். எனக்கு ஐயோ சாமி, இப்படியெல்லாம் இருக்குமா? ஆனால் காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி. மனைவி தானே, நினச்சிட்டு போகிறாங்க. நான் இப்போ கேட்பேன், இப்போ என் பின்னாடி வரீங்களே, இப்போ பொண்டாட்டி தாசன் நினைக்க மாட்டாங்களா? நினச்சிட்டு போட்டேன். நான் இப்போ தாங்கி தான் ஆகணும். நானும் கணவரை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு அவங்க பாத்திரமா இல்லைன்னா கூட மனைவியை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு பாத்திரமா இல்லைன்னா கூட அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிமித்தம். அவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இன்னொரு ஆப்ஷன் ஆண்டவர் நமக்கு வைக்கல. நான் இதுதான் எனக்குன்னு கொடுத்து நான் சகிக்க கூடாதவர்களை சகித்து கொண்டு இருக்கிறத நான் நினைக்கிறேன்னு சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சில நேரங்களில் சகிக்க முடியாது அப்படின்னா தப்பா சொல்லல, நம்ம வளர்ந்த விதத்துக்கு அது விகற்பமா இருக்கும். அடுத்த நாள் எங்க அம்மா அப்பா வந்தாங்க, என் மனசெல்லாம் ரெக்க கட்டி பறந்துச்சு. நாதான்னு வீட்டுக்காரர்கள் நம்பவே கூடாது. முதல்ல கிளம்பி லாட்ஜில் எங்கள் அம்மா கூட போய் உட்காந்துக்கிட்டேன். வந்தாரு அடுத்து 7 மடங்கு பலத்தோட, வா திருப்பரப்பை கூப்பிட்டு போகிறேன் குளிக்கலான்னு. குளிக்கவா முடியும்? என்னால் அவர்கிட்ட பேசவே முடியல. அப்புறம் புரிஞ்சு போச்சு அதுதான். அப்போது சில நேரங்களில் நம்மளால் சில சகிக்க முடியலனாலும் சகிச்சுதான் ஆகணும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது காலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குமோ, எது சொல்லிக் கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தகப்பன்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனைவி ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும். அம்மா துக்கமாக இருந்தால் அந்த வீடு துக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கான கனமும் மரியாதையும் கூட அவங்க கையில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? டேடி வராரு அப்படின்னு அம்மா சொன்னால் தான் குழந்தையும் அப்படி சொல்லும். வருதுமா சாமின்னா அந்த குழந்தைக்கும் அது ரெக்கார்ட் ஆகிடும். வருது, ஓ டேடி வந்தாலே சண்டையோ, டேடி வந்தாலே வேதனையோ, டேடி வர்றது ரொம்ப வேதனையோ அப்படின்னு அந்த குழந்தை மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். உங்களுடைய கனமும் சந்தோஷமும் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வைஃப். இட்ஸ் அ பிட்டர் ட்ரூத். கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கசப்பான உண்மை, ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவர் நியமிச்சது. அதே மாதிரி நைன்னு என்னை வெளியே கூட்டு போ, என்னை இப்படி பண்ணு, என் கூட வா, என்னை சந்தோஷப்படுத்து, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு மனைவி கேட்குறாங்கன்றது அநேக தகப்பனுக்கு சலிப்பு. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும், மனைவி திராட்சை செடி அல்ல, அவள் கொடி. அவளால் கனி கொடுக்க முடியும், அவளால் வேரூன்ற முடியும். ஆனால் she will be depending upon someone. டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. உங்கள் அளவுக்கு சம்பாதிக்க தெரியாத மனைவிக்கு கண்டிப்பாக சம்பாதிக்க தெரியும். படிப்பறிவே இல்லாமல் 40,000 50,000 ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறவங்க இவங்க உட்காந்துக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? படிப்பறிவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் காட்டுட்டா? அதுக்கு படிப்பு சாமர்த்தியம்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் அளவுக்கு இல்லை, உங்கள் மேலே கூட சம்பாதிக்கிற அளவுக்கு பெண்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது. உங்கள் அளவுக்கு ஆளுமை திறம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு டிபெண்டன்ஸ்ன்ற ஒன்றை பெண்ணுக்குள்ளே வச்சுட்டாரு. தட் இஸ் த ரீசன் ஷீ இஸ் டிபெண்டிங் ஆன் யூ.
உங்க மேல காட்டுற அதே பாசத்தை பிள்ளை மேல காட்டி வாழ முடியும், அம்மா அப்பா மேல காட்டி வாழ முடியும். நல்லா நினைச்சுக்கணும், ஒரு பெண் வந்து அவளுக்கு சோறு அம்மா வீட்டில் கிடைக்குது, துணி அம்மா வீட்டில் கிடைக்குது, பாசம் எல்லாமே கிடைக்குது. அதை விட்டுட்டு கணவன்கிட்ட வரும்பொழுது அங்கே இல்லாத ஒரு ஸ்பெஷல் பாசம் கிடைச்சா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அம்மா வீடே பரவாயில்லன்னு இருக்கும். ஆமாவா? ஸோ அதை கண்டிப்பாக ஒவ்வொரு தகப்பனும் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த பெண் சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நம்பர் 3, பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒலிவ மரத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ள சாவாமை, முழு உலகமும் அழிஞ்சாலும் அழியாம துளிர் விட்டது எது? நோவா காலத்தில். அழியாமை சாவாமை என்று ஒன்று இந்த ஒலிவ மரத்துக்கு இருக்குது. ஆனால் இங்கே ஒலிவ மரம் இல்லை, பிள்ளைகள் எங்கம்மா? ஒலிவ மர கன்றுன்னா குட்டி உண்டு. இதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 52வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய ஆலயத்தில் எப்படியா ஒலிவ மர கன்று வீட்டில் இருக்கு, ஆலயத்தில் வந்து மரத்தை போல இருக்குன்னா புடுங்கி எங்க நாட்டப்படணும்? இப்படி என்னமோ இப்படி முழிச்சா நான் என்ன பண்றது? கன்றா வீட்டில் இருக்கு. இப்போ ஆலயத்தில் வந்து மரம் ஆயிடுச்சுன்னா, நீங்க வயல் பார்த்துருக்கிறீங்களா? வயல்ல விதைக்க மாட்டாங்க, நாத்து நடுவாங்க. அந்த நாத்து எங்கிருந்து வந்துச்சு? வேற ஒரு இடத்துல அதை விளைய வைப்பாங்க. கட்டா கட்டி எடுத்துன்னு வந்து ஒன்னா வயல்ல தண்ணிக்குள்ள லேடிஸ் தான் நிறைய பேர் நடுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அது விளைகிறது ஒரு இடம், நாட்டப்படுவது. என் பிள்ளை என் குடும்பத்தில் பிறந்திருக்கு, கன்றா இருக்கு, இது எங்க போய் நாட்டப்படணும்? சத்தமா சொல்லாமா? ஆலயத்துல தான் என் பிள்ளை நாட்டப்படணும். என் பிள்ளை டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா மரமா அவன் நாட்டப்பட வேண்டிய ஸ்தலம் எது? இதை எப்படி என் பிள்ளைக்குள்ள நான் விதைப்பேன்னு எனக்கு தெரியாது. தகப்பன் தாய் 2 பேரும் இதை விதைக்கணும். இன்னைக்கு ஒரு வேதனையான காரியம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கூட பிள்ளைங்களை வீட்டில் படிக்கட்டும்னு விட்டுட்டு வந்துடுறாங்க அம்மா அப்பா நிறைய பேர். எப்படி அவங்களுக்கு சத்தியம் தெரியும்? எப்படி சத்தியத்தை அவங்களுக்குள்ள நம்ம விதைப்போம்? எனக்கு தெரியவே இல்லை. மற்ற நாள் இப்போ 100 நாள் ஜபத்துக்கு 100 நாள் அவங்கள கூட்டின்னு வர முடியாது. சில பிள்ளைங்க 10th படிப்பாங்க, அது நியாயம், ஒத்துக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட நான் என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வர மாட்டேன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ என் பிள்ளை நடப்படாது, அது ஒலிவ மர கன்றா இருக்காது. ஆண்டவர் அழைத்த அழைப்பு ஒலிவ மர கன்றாதான். பெண்ணை எப்படி அழைக்கிறாரு? ராட்ச கொடி டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது கனிகளை தரும். அந்த கனி எப்படி இருக்கணும்? எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ படிங்க என்னாகமம் 13. அந்த நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நேரம் ஆகுது. இந்த தேசத்தை உழவு பார்க்க போனவங்க அந்த திராட்சை கொலையை எப்படி தூக்கிட்டு வந்தாங்களாம் உங்களுக்கு தெரியும்? 2 பேர் தோல் மேல கட்ட வச்சு ஒரு கொலைய 2 ஆண் மக்கள் தோள்பட்டையில வச்சு கட்டி தூக்கிட்டு வந்தாங்களாம். அப்போ ஒரு பழம் இவ்வளவு பெருசு இருந்திருக்குமா? நான் கற்பனை பண்ணி பார்க்கறேன். ஒரு பழம் சாப்பிட்டாலே ஒரு பழத்தையும் முழுசா நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ அந்த ஒரு தேசத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க? அப்போ அந்த தேசத்தினுடைய வளம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தினோட மண்ணோட வளம் எப்படிப்பட்டது, அந்த தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றதை இண்டிகேட் பண்றது அந்த திராட்சை கொலை. அப்போ உங்களுடைய மனைவியை பார்த்தா தெரியும் இந்த நீதிமான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், மனைவியை எப்படி பார்த்துக்கிறாரு, மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா, சுகமா இருக்கிறாங்களா, அந்த மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்களான்றது அந்த மனைவியை பார்த்தா இந்த நீதிமான நான் அளக்கிற அளவுகோல் அது. இதை பார்க்குற தகப்பன்மாருக்கு சொல்றேன், நமக்கு வாச்சது அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லுங்க. ஏவாளை பத்தி குறை சொல்லும் போது கூட ஆதாம் சொல்றாரு, நீர் எனக்கு தந்த எனக்குன்னு வந்து வாச்சிச்சு பாருங்க, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்குன்னு மகானா இல்லைல்ல, எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கு. குறை இல்லாதவங்க என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் பாஸ்டர் போய் பார்த்தா கேட்டால் தான் தெரியும். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் 23 வயசு வரைக்கும் தானே அவர் கூட இருந்தேன், அதுக்கு மேலே இல்லை. எங்கள் பாஸ்டர் கிட்ட வந்து 4 பொண்ணுல ரொம்ப நல்ல பொண்ணை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி போட்டார். பாஸ்டர் அமைதியாக இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பா அப்படி சொல்லும் போது எனக்கு கோபமாக வந்துச்சு. ஏன்னா நீ பண்ணுற அக்கிரமெல்லாம் எனக்கு தானே தெரியும். அப்படின்னா அக்கிரமம் பண்ணனா எல்லாம் இப்போ சொல்ல, இன்னொரு தடவை உங்கள் அப்பா இப்படி சொல்லக்கூடாது சொல்லி.
அப்போ கேரக்டர் வேற, கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கேரக்டர் மாறுது, கோபம் வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் கோவம்லாம் வராது. அப்போது அப்பா அம்மா கிட்ட அப்படி நல்ல பேர் வாங்கிடலாம். கொஞ்ச நாள் இருந்தோம். வீட்டுக்காரர் 40 வருஷம் வாழ்கிறோம், அவங்களுக்கு தானே தெரியும். அப்போது குறை இல்லாதவங்க யாரும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். எல்லாரிடத்துலையும் குறைகள் இருக்கிறது. குறைகளினால சலித்து கொண்டும் சபித்து கொண்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல. நான் கற்பனை பண்ணுற மாதிரி எல்லாம் அமைஞ்சிடாது. எனக்கும் தான் ஆசை, வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், பிள்ளைங்க இப்படி இருக்கணும், ஒரு லிஸ்ட்டே கொடுக்கலாம். அதே மாதிரியே எல்லாம் அமைஞ்சிருமா? அவங்கள கேட்டால் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், பிள்ளைங்க இப்படி. அதே மாதிரி நான் இருக்கிறோமா? இல்லை. தேவன் எதை கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு, நான் அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தின் படி வாழறதுக்காக தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். இப்போ நான் சொன்னேன் எல்லாரும் ஊழியம் செய்யணும், ஊழியம் முதல் குடும்பத்துக்குள்ள ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். நீதிமான் நேரா ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும், ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். அவர் உழைக்கிறது சம்பாதிக்கிறதே பிள்ளைக்காக, குடும்பத்திற்காக, மனைவிக்காக. ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எல்லாமே செகண்டரி. அடுத்து அவர் நோக்கும் திசை ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து 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 போய்கொண்டே இருக்கிற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர். மனைவியை குறித்து நான் சொன்னேன், அவ திராட்சை கொடி. அவங்க உங்களை தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும், தனியாக நிற்க முடியும், எல்லாமே முடியும். முடியாதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏனோ தெரியல, ஆண்டவர் அந்த இதயத்தை அப்படி தான் படைச்சிருக்கிறார். எல்லாமே அவங்களால முடியும். நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா கூட ரொம்ப அழகாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு திறமை, படிப்பறிவே இல்லாத ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கும். கிராமத்தில் வாழ்ந்த ஒரு 20-22 வயசு பெண்ணுக்கு கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட பிள்ளைய வளர்த்துருவா, சமைச்சிருவா, வேலைக்கும் போயிடுவா, குடும்பத்தையும் பார்த்துக்குவா, நீங்கள் அனுப்புகிற பணத்தை கூட மெயின்டைன் பண்ணிடுவா. ஐ ரைட்? கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் வேலைக்கு போகலனா கூட அவங்களே சம்பாரித்து உங்களையும் பார்த்துப்பாங்க. சிக்கனமாக கொடுக்குற காசில் அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எல்லா திறமையும் ஒரு பெண்ணுக்கு, ரொம்ப பேசிக்கான பெண்ணுக்கு கூட இருக்கும். அது நல்ல விஷயம். ஆண்டவர் என்ன நீதிமானா வச்சிருக்கிறார். எனது குடும்பத்தினுடைய ஆரோக்கியமும் ஆனந்தமும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை வைஃப். அவங்கள எந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். குறைகள் இருக்குன்றதுனால ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. நான் எப்படி இருக்கிறோம் அப்படியே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்டார். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தான் உன்னை ஏற்றுக்கிறேன்னா அது உண்மையான அன்பு. இந்த கணவன் மனைவி மேலே பாராட்டுகிற அன்பை கிறிஸ்து சபை மேலே பாராட்டின அன்புக்கு ஒப்பிடுகிறார். அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். எப்படி? ஸோ தகப்பன்மார்க்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பக்கத்துலேருந்து அது ரெசிப்ரோகேட் ஆகும், இது எனக்கு பிரதிபலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம காட்டுகிறது தான் தகப்பனுடைய பாசம். புரியுதுல்ல? அவங்க மட்டும் பாசமாக இல்லை, நான் மட்டும் எதுக்கு பாசமாக இருக்கணும்னே சொல்லாமல், நோ மேட்டர் வெதர் ஷி லவ்ஸ் ஆர் நாட், நோ மேட்டர் ஷி ஒபேஸ் ஆர் நாட், முந்தி அன்பு கூர்ந்தார். ஃபர்ஸ்ட் லவ் ஷுட் பி given to the wife from husband according to the word of God. இதுதான் சத்தியம். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை. மணவாட்டி சபை மேல ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முந்தி தன்னுடைய உன்னதமான அன்பை ஊற்றினார். ஸோ உங்களுடைய உண்மையான அன்பு மனைவிக்கு கண்டிப்பா கொடுக்கப்பட்டே ஆகணும். இல்லாட்டி வேதத்தின்படி நம்ம நடக்கலன்னு அர்த்தம். மனைவியை குறித்து நான் சொன்னேன். குடும்பத்துக்குரிய பாதுகாப்புக்கு ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், சந்தோஷம் உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களால் ஆன மட்டும் கணவனோட அந்த அந்த டிபெண்டன்ஸ் கணவன் மேலே இருக்கிறத காட்டிலும் ஒருபடி மேலே யார் மேலே இருக்கணும்? இல்லைன்னா கஷ்டம்தான். அவர் திட்டிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்டவர், செகண்ட் தான் யார்? கணவர். என் பிள்ளை ஒலிவ மரக்கன்று சாவாமையை தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்ட கன்று என் வீட்டில் வேரூன்றப்பட்டிருக்கு. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், அதை கொண்டு போய் ஆலயத்தில் என் பிள்ளை நடப்படணும். அதுதான் என் பிள்ளைய குறித்து எனக்கு இருக்கிற முதல் நோக்கம். அவன் படிக்கட்டும், பதவி வாங்கட்டும், என்ன வேணா வரட்டும், எல்லாமே அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கட்டும். ஆனால் நீ ஆலயத்தில் இருக்கணும், நீ ஆலயத்தில் ஊழியத்தில் இருக்கணும், ஊழியக்காரனோட இருக்கணும், சபையோட இருக்கணும், பணிவிடையோட இருக்கணும். ஊழியக்கார பிள்ளை இல்லை. இந்த கணவனும் குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லும் பொழுது கணவர் யார் கூட உட்கார்ந்துருக்கிறார்? இப்படி திருத்திருந்து முடிச்சா என்ன பண்றது? நீதிமொழிகள் 31 லேமுவேலுக்கு அவங்க தாய் சொல்லும் பொழுது, என் கணவர், அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய கணவர் பிரபுக்களோடு அமர்ந்திருக்கார். வாசிக்கலாமா? 31வது அதிகாரத்தில் தேசத்தில் எத்தனாவது வசனம்னு சொல்லுங்க?
புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். நம்ம குணசாலியா இருக்கிறோம்னா இந்த கணவன் எங்க தான் இருக்கணும்? மூப்பர்களோட தலைவனா ராஜாவா தான் என் கணவனை நான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். நான் ராணி மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். எப்படி வாழணும்? சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் தப்பல்ல. என் மூஞ்சி தேவையானு நினைக்காதீங்க, எல்லாரும் ராணி தான். அவரை ராஜாவாக்கிட்டா தானாவே நான் ராணி ஆயிடுவேன். அப்படிதான் செய்யணும். எல்லாருக்கும் சோறு போட்டு பொரியலை அது தலைமையிலேயே வச்சு கொடுக்கணும். வீட்டுக்காருக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. தனியாக ஒரு தட்டில் வச்சு கார்னிஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொண்டு கொடுங்க. இன்னையிலேருந்து நல்லா இருக்குல்லாம் சொல்ல மாட்டாரு, தோணாதவருக்கு. அவர் சொல்லணுன்றதுக்காக கொடுக்கல, மனசில் நான் அவரை அப்படி ராஜா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு அது அடையாளம். அவர் வரும்பொழுது எல்லாம் கிளீன் ஆயிடணும். அவர் வரும்பொழுது பர்ஃபெக்ட் சமையல் ஆயிடணும். அப்படி ராஜா மாதிரி அவரை நீங்கள் பாருங்களேன். அவர் ராஜாவாயிட்டா நான் யார் தான்? நான் ஆளுக செய்யணும்னு அவசியம் இல்லை, எனக்கு கிரீடம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ராஜாவுக்கு மனைவி ஸ்பான்டேனியஸா ராணி. ராணி ஆகணும்னா அவரை யார் மாதிரி பார்க்கணும்? நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பாருங்களேன். கணவர்மாருக்கும் சொல்கிறேன், உங்கள் மனைவியை நீங்கள் உன்னதமாக நினச்சி நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு 2 வார்த்தை சொல்லுங்களேன். உண்மையாகவே அடுத்த நாள்லேருந்து நல்லா சமைப்பாங்க. ஒரு விளையாட்டா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜபிக்க விரும்புகிறேன். அடுத்து ஒரே ஒரு விஷயம், தட் இஸ் த பிரைமரி பேசிக் இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆண்கள் பேசும்பொழுது, என்ன மனைவி சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுப்பா, சொல்லவே மாட்டேங்கிறேன். இவங்களுக்கு என்னென்னா சாப்பாட்டில் கை வச்சுன்னு ஃபோன் நோண்டின்னு சிந்தனெல்லாம் எங்கேயோ இருக்கும். நல்லா இல்லைனா சொல்லுவாங்க, இதெல்லாம் இவ்வளோ உப்பு போட்டு வச்சுருக்கேன். நல்லா இருந்தா சொல்லலைனாலே நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், நீ சொல்லணும். ஒருத்தர் எப்போவுமே சொல்ல மாட்டாராம். அன்னைக்கு நீங்கள் தான் முக்கியமாக கேட்கணும். உறுதியாக மனசில் நினச்சிட்டாராம், இன்றைக்கி போய் என்னோட மனைவி சமையலை நான் புகழ போகிறேன். அவங்க சாப்பிட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களாம். மேலேருந்து ஒரு பை நிறைய துணியை துவைக்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். இவர் ஒரு வாய் வச்சுட்டு, ஆஹா ஓஹோ அமிர்தமாக இருக்குது, உன் கைக்கு தங்க வளையல் போடணும், எப்படி இப்படி சமைச்சானோடனே அந்த குண்டான லொட்டுன்னு கீழே விட்டாங்களாம் கோவத்தில். என்னம்மா என்னால் முடியவே இல்லைன்னு இன்றைக்கி வேலை செய்கிற சிஸ்டர் சமைக்க சொன்னேன், இன்றைக்கி மட்டும் புகழ்றீங்க. அப்போ புகழும் போது நீ தான் செஞ்சியான்னு கேட்டுட்டு புகழணும், இல்லைன்னா அதுவும் ரொம்ப போயிடும். நம்ம வாழ்க்கை என்பது நிறை குறைகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தாங்கி என்கரேஜ்மெண்ட் எங்கே யார் சொன்னாலும் வீட்டு உள்ளேருந்து வர்றது தட் கிவ்ஸ் மீ அ லாட். எல்லாருக்குமே ஊரில் யார் வேணால் புகழலாம், ஆனால் மனைவி கிட்ட புகழறது. இங்கே குணசாலியான ஸ்திரீயை பார்க்கும்பொழுது அவள் பிள்ளைகள் எழும்பி 28வது வசனம் அவளை, அப்போ அது உண்மையாக தானே இருக்கும். ஒரு நாள் பார்க்குறவங்க நல்லவங்கன்னு சொல்கிறது சரியான சாட்சி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல, ஐயோ பாஸ்டர்மா நல்ல, அது பெரிய சாட்சி இல்லை. என் கூடவே வாழ்கிற என் கணவன் சொல்கிறது தான் எனக்கு பெரிய சாட்சி. பிறந்ததுலேருந்து என்னை பார்க்குற என் பிள்ளைங்க சொல்கிறது தான் எனக்கு. 23 வருஷம் பார்த்தா அப்பா சொன்னது கூட பொய்யா போயிடுச்சு. அப்போது பிள்ளைகள் சொந்த குடும்பத்தில் நான் சாட்சியாக வாழுகிறது ரொம்ப முக்கியம். ஆமாவா? குடும்பத்துக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும். நேர்மையான உறவாக கூட இருக்கலாம். குடும்பமா அதுவா? பதில் சொல்லுங்க. அது நேர்மையான உறவு தானே இருக்கட்டும், பெத்த தாய் தானே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் see your family, that will help you to encourage others. அப்போ என்னுடைய குடும்பத்துக்கு தான் நான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது எல்லா தகப்பனும் எல்லா தாயும் இருதயத்தில் எழுதி கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நான் சொன்னேன், பனைமரம் ஆண்டவரை நோக்கி, ஒலிவ மர கொடி ஆண்டவரை ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பண்ணணும். மரக்கன்று திராட்சை கொடி, ஒலிவ மரக்கன்று ஆலயத்தில் போய் நடப்படணும். ஸோ 3க்குமே ஒரே ஃபோக்கஸ், காட் காட் காட், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். இது எங்கே ஆரம்பிக்கும்? குடும்ப ஜெபத்தில் ஆரம்பிக்கும். உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குதா? 2 நேரம் பண்ணணும். 2 நேரம் பண்ணாட்டி அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது எல்லாரும் குடும்பமாக தான் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணாலும் சரி, ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் சரி. காலையில் சில நேரம் முடியாது, மதியமும் முடியாது, பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டு அதை நம்ம வச்சுக்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்ட பிற்பாடு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு குடும்பமாக ஜோம் பண்ணிட்டு படுக்கிறத கண்டிப்பாக குடும்பத்துக்காக அந்த நேரத்தை எல்லா தாய் தகப்பனும் ஒதுக்கியே ஆகணும்.
அதில் அவ்வளோ குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. கூரையே இல்லாத வீட்டில் எப்படி குடியிருக்க முடியும்? ஆண்டவரை வேற எப்படி நான் பிள்ளைகளுக்கு காட்ட முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட்டிகிட்டு வர்றது, இல்லைன்னா படிக்கட்டும்னு விட்டு போட்டு வர்றது, ஆன்லைனில் பார்க்கறது, ஏதோ ஒரு நாள் டீம்ஸ் மீட்டிங்கு, சண்டே ஸ்கூலு ஒரு நாள் அட்டன் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு பத்தும்? குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச வசனத்தை வாசித்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி, இல்லை ஒரு சாட்சியை சொல்லி, இல்லை ஒரு சம்பவத்தை சொல்லி அவர்களுக்குள்ள நாளுக்கு நாள் விதைச்சா மட்டும்தான் இந்த நீதிமான ஆண்டவரை பார்ப்பார். இந்த திராட்சை கொடி ஆண்டவரை டிபெண்ட் பண்ண முடியும். இந்த ஒலிவ மர கண்டு ஆலயத்தில் பட முடியும். இல்லாவிட்டால் எதிர்காலம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் வாழுகிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைக்கல. எல்லாரும் வாழ்ற மாதிரி சம்பாரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், வீடு கட்டணும், முடிஞ்சதை வாங்கணும், வாங்காட்டி கடனோட போயிட்டோம். இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை என்ன அழைக்கல. சம்பாதிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஃபேமிலி டு கோ டுவர்ட்ஸ் காட். ஆண்டவரை நோக்கி போறதுக்காக அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். அதை உன்னதமாக நினைத்தே ஆக வேண்டும். வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு. இந்த குடும்பத்தை ரொம்ப ஸ்பெஷல்னு நான் நினச்சா ஸ்பெஷல். எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி யாருக்குமே இல்லைன்னு நினச்சா அப்படிதான். எனக்கு கிடைச்ச மாதிரி வீட்டுக்கார் யாருக்குமே இல்லைன்னு நினச்சா அதுதான். இல்லை இது ஒன்றுக்கும் இல்லைன்னு நினச்சா அதுதான். எதை நான் சொல்கிறேனோ அதுதான். ஆண்டவர் இதில் மட்டும் ஆப்ஷன் தரவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தது தான். சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும் அப்படித்தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த முந்தி ஜாடிக்கேற்ற மூடின்னு கணவன் மனைவிக்கு ஒரு ஜெபம் வைக்கும் போது அதில் பேம்பலெட்ஸுக்கு என்ன ஃபோட்டோ போடலான்னு சொல்லிட்டு மீடியா தம்பிகள்கிட்ட பார்த்து கேட்டார். ஒருத்தன் சொன்னான், பாஸ்டர் இவ்வளோ பெரிய ஜாடி, அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத இத்தினூண்டு மூடி, என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிச்சா? அப்படி தான் ஆண்டவர் வைப்பார், அப்படி தான் ஆண்டவர் படைப்பார். ஆனாலும் இந்த நூல் முப்புரி நூல். ஆண்டவர் கணவன் மனைவி மட்டும் இருந்தால் மூட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது கூட இன்னொரு நூல் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அது அவ்வளோ லேஸில் அறுக்க முடியாது. நான் உன்னதம்னு நினச்சி சொல்லி பாருங்களேன். ஒருவேளை சில கணவனோ சில மனைவிகளோ ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுறது வாழ்க்கைக்கு பழகி போன ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து அப்படி பேசாதீங்க. விளையாட்டு எல்லா நேரமும் எடுக்க முடியாது. ஆழ் மனசில் சில நேரத்தில் பதிஞ்சிரும். நான் சரியான மனைவி இல்லையோ, நான் சரியான கணவன் இல்லையோ. மனைவிகளுக்கு சொல்கிறேன், அவ்வளோ லேஸில் கணவரை உதாசீனப்படுத்தாதீங்க. எந்த கணவரும் தான் மனைவி உதாசீனப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய தலைவனாக வேணா இருக்கலாம், ஊர் உலகமே அவங்களுக்கு சல்யூட் பண்ணும். ஆனால் மனைவி மதிக்கிறத அவங்க விரும்புவாங்க. வஸ்தி அவர் அவ்வளோ பெரிய ராஜா. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவ்வளோ பெரிய தேசங்களுக்கு ராஜா அகாஸ்வேரு. வஸ்தி தான் அழைச்சதுக்கு வரல. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக ராஜ பதவியை விட்டு விலக்கும் பொழுது இந்த பிஸ்தா மெமுக்கான் கமுக்கான் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை தேசத்தில் இருக்கிற பெண்கள் கேட்டா ஒருத்தனும் தான் கணவனை. அப்போ அத்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆணோட பிரெயின்ல என்ன ரெக்கார்டு இருக்கு? மனைவி தன்னை வேற என்னத்தை கேட்டாங்க இருக்கா? பிறக்கும் போது அப்படியே மூளை அப்படியே புதுசாக மேனுஃபேக்சர் ஆகிலாம் வர்றதில்ல. ஏற்கனவே மூளையில் நிறைய அப்லோட் ஆகி தான் வருது எல்லாருக்குமே. அந்த மாதிரி காலமாக ஆண் மூளையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. மனைவி தன்னை மதிக்கணும், கண்டிப்பாக மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் மனவாட்டியோட கிறிஸ்துவ ஒப்பிடுறாரு கணவனை. கணவன் இப்போ ஃபெமினிசம் அப்படி ரொம்ப வந்துருச்சுப்பா. என்னவா ஃபெமினிசம், ஈக்விட்டி. எனக்கு நான் ஃபெமினிஸ்டெல்லாம் கிடையாது. அது நேரத்தில் ரொம்ப அப்படியே தாழ்ந்து போங்கன்னு பேசுறவங்கலாம் கிடையாது. சத்தியத்துக்குள்ளே நான் நிலையா நிறுத்து எதை கேள்விப்பட்டாலும் வசனத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் பணிஞ்சு போகுதல், கொஞ்சம் கீழ்ப்படிதல், கொஞ்சம் சகிச்சுக்கிறது, இது எல்லாமே பெண்ணோட ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது. மனுஷனில் மட்டும் இல்லை, மிருகத்துக்கு கூட. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு குட்டி இருக்கும் குரங்கு, கொரிலான்னு வச்சுக்கோங்க. ஆண் கொரிலா கோவம் அந்த குழந்தைய தூக்கி செவுத்துல வீசிடும். ஆனால் பெண் கொரிலா அப்படி பண்ணாது. ஒரே ஸ்பீஷியஸ் தான், ஒரே சாப்பாடை தான் சாப்பிடுது. பெண்ணுன்ற ஒரு 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 அந்த ஜெண்டர் பேஸ்டு கேரக்டரில்
தெய்வம் இருக்கிறார். ஜீவனை பாதுகாக்கிற ஒரு குணத்தை ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு குழந்தை மட்டும் இல்லை, ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி பசியாக இருந்தால் கூட ஒரு இறக்கம் வரும். அதை நேசிக்கிறோமா? எல்லாரும் மிருகத்தை நம்ம தொட மாட்டோம், சில பெண்களுக்கு பிடிக்காது. ஆனால் அது சாங்கு போகும்போது நமக்கு மனசு கேட்காது. அது பசியாக இருந்தால் அதுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு தோணும். கம்பேரிங் வித் விமென், மென் ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்குள்ளே அந்த இறக்கம் ரொம்ப இருக்கும். ஒரு உயிரை பாதுகாக்கணுன்றது ரொம்ப இருக்கும். தன்னுடைய குட்டியையே வீசுகிற ஆண் குரங்கோட கம்பேர் பண்ணும்போது பெண் குரங்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் குட்டியை வீசாது, அது பிடிச்சி வச்சுக்கும். அப்போது இதெல்லாம் காட் கிவன் கேரக்டர். இன்னைக்கு குடும்பங்களை சீரழிக்கிறதுக்காக பல விதங்களில் பல வார்த்தைகளை பயன்படுத்தி நீ இப்படி இருக்காதன்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் தெய்வம் கொடுத்த கேரக்டரை விட்டு கொடுக்காதீங்க. அது ஆண்டவர் பெண்ணுக்குன்னு கொடுத்தது. கொஞ்சம் சகிச்சுக்கிறது, இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் பொறுத்து போகிறது, சரி சரி அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் டேக்கிள் பண்ணி கொண்டு நான் இறங்கி போனோமா. நான் கேட்குறேன், என் குடும்பம் என் கணவனுக்கு இறங்காமல் வேறு யாருக்கு, நான் வேறு யார்கிட்ட நான் இறங்கி போகிறேன்? அப்படி ஒரு டிக்னிட்டியை நான் மெயின்டைன் பண்ணி நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில்? எவ்வளோ இறங்கி போகிறனோ அவ்வளோ நான் ஆண்டவர் பார்வையில் மேலே தான் நிற்கிறேன். ஆமாவா? வேர் இஸ் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட்? இருக்குது. வாழவே முடியாத கொலைகாரன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழவே வேண்டாம் நானே சொல்லுவேன். நான் சொல்லுவேன் சில பெற்றோர்கிட்ட, முன்ன பின்ன தெரியாத கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மனுஷன் நம்பி கல்யாணம் பண்ணுறோம், மிருகமாக மாறிட்டாங்கன்னா நீ வந்துடு அம்மா வீட்டுக்கு. வேறு என்ன பண்ண முடியும்? சாகட்டுன்னு ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆனாலும் சகிச்சு போய் சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் பெரிதுபடுத்தாமல் குடும்பத்தை கொண்டு போகிற ஒரு ஆக்க சக்தியை ஆணை விட ஆண்டவர் பெண்ணுக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். அது ஆண்டவர் கொடுத்த கேரக்டர். நெவர் கிவ் இட் அப். அது இருக்கட்டும், அதுதான் அழகு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணுக்குள்ளேயும் சில தாய்மை குணங்கள் இருக்கும். இறக்கப்படுறது, ஒருத்தவங்களை பார்த்தா ஹெல்ப் பண்ணுறது, அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ ரேஷியோ இருந்தால் தான் அழகாக இருக்கும். ரொம்ப பொம்பளை மாதிரி இருந்தால் நம்மளால் ஐயா என்ன ஏதோ மிஸ் ஆகுது இல்லை அப்படி தோணும். பெண்ணும் அதே மாதிரி தான். பெண்மை ஹைலைட்டடாக இருக்கணும், கொஞ்சம் வீரம் கொஞ்சம் தைரியம் வந்து அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். சே எப்படி பொண்ணாக இருந்துட்டு எவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க அப்படி. அந்த ரேஷியோ அவ்வளோ இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு தான் எல்லாமே அழகாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ படைச்சாரோ அப்படி. இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களும் சரி, பெண் பிள்ளைகள் ஆண் உடைகளை அணிந்து கொடுக்குறாங்க. நம்ம கலாச்சாரம் மாறுது ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆண் பிள்ளைகள் இது வேதத்தின் படி பார்த்தோம்னா அஸ்தரோத்தின் ஆவி. அஸ்தரோத் என்ற பெண் தெய்வம் தன்னை ஆணாக பாவித்துக் கொள்ளும். அவங்களுக்குள்ள அது எல்லா ஆண் பூஜாரிகளை வச்சிருக்கோம். பூஜை நடத்தும் பொழுது அந்த பூஜாரிகள் பெண்களை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த ஜெண்டரை ஏன் பேஸ் பண்ணி நான் சொல்றேன்னா, பெண்ணுன்னா பெண்ணு மாதிரி தான் இருக்கணும். அது கலாச்சாரத்தை பொறுத்து எதுன்னு நான் சொல்லலை. இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ் தான் நான் சொல்லலை. ஆனால் பார்த்தா பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை, பார்த்தா பையன்னா பையன், அப்படிதான் இருக்கணும். அதில் ஒரு மாற்றம். நான் ஈக்விட்டி, நான் பையன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் பையன் மாதிரி தான் இருப்பேன். சில காரியங்களை ரசிக்கலாம், எல்லாத்தையும் ரசிக்க முடியாது. நான் தனியாக நின்றுப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன வேணா சொல்லலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஆண்டவர் ஒன்றா தான் படைச்சிருக்கிறார். ஆனால் சிந்தையிலிருந்து மூளை, நரம்பு, செயல்பாடு, ஹார்மோன், தோற்றம், தோல், முடி எல்லாமே ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற. அது மாற்றவே முடியாது. இன்னைக்கு இல்லை, எல்லா கலாச்சாரத்திலையும் அப்படிதான் இருந்திருக்கு. உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண் ஜாதினே சொல்லலாம். இது பெண் ஜாதி, அது ஆண் ஜாதி தான். அதுக்கு வித்தியாசமே இல்லை. அது என்னைக்குமே ஒன்றா ஒரே மாதிரி அந்த திங்கிங்கள் வரவே வராது. ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை. மற்றதெல்லாம் ஒன்றா இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம். வேதத்தில் ஆளுமையுடைய தெபோராள் எல்லாம் வேதம் காமிச்சிருக்கு. பயங்கரமாக வீரமாக வாழ்ந்த பெண்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க, தைரியமாக இருந்த பெண்கள் இருக்கிறாங்க. வேதம் அதையும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே வேதம் தான் சொல்லுது, உன் கணவருக்கு நீ கீழ்ப்படி. தலை அவரு, அதுக்குன்னு நான் தான் தலை, நீ அடிமைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உண்மையும் தகப்பன் புரிஞ்சுக்கணும், கழுத்து மனைவி தான். நீ தலையாக தான் இருப்ப, ஆனால் உன்னை திசை திருப்புறது யார் தான்? கழுத்து பெண்கள் தான். அது அதிகாரத்தில் வரக்கூடாது, அன்பில் வரணும். நான் சொல்றதெல்லாம் வீட்டுக்காரர் கேட்கணுமா? என்ன தலைகீழா நின்னாலும் எந்த வீட்டுக்காரரும் கேட்க மாட்டார். ஆனால் சொல்கிற விதத்தில் சொல்லி புரிய வச்சு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன்.
நீ தான் தலை, ஆண்டவர் நியமிச்சது. சபையோட ஆண்டவரோட ஒப்பிடுறதுனால நீ தலையாக இருக்கிறதுல எனக்கு எந்த வித 2ஆம் பட்ச கருத்தும் இல்லை என்பதில் எல்லாரும் அவங்கள விட நிறைய சம்பாரிச்சாலும், கணவரை விட அறிவாளிகளாக இருந்தால் கூட அவர் தான் தலை. உன்னை விட நான் தலை அப்படிங்கிற கணம், தலைகணம் நமக்கு வந்துடக்கூடாது. கழுத்து அவங்க தான். இது ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போகிறதான் வாழ்க்கை. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய ஜெபத்தில் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வாரம் ஒரு ஃபேமிலி கேம்ப் அட்டன் பண்ணிட்டு ஒரு இதில் வந்துடாது. டெய்லி 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 வேதத்தை வாசித்து வாசித்து நம்ம கணவன் மனைவி கொண்டு இருக்கிற வாழ்க்கையை பார்த்து பிள்ளைங்க படிக்கணும். திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட்ங்க. அதுதான் ஆண்டவர் நியமிச்சது. இந்த குடும்ப ஜெபத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். யார் வீட்டிலலாம் குடும்ப ஜெபம் இல்லையோ வருகிற நாட்களில் அதை நீங்கள் ஆரம்பிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களை குடும்பத்தோடு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு நாள் 2 நாள் தவறுனா பரவாயில்ல, ஆனால் வாரத்தில் ஒரு 5 நாளாவது அந்த ஜெபத்தை ரெகுலராக குடும்பமாக உட்காந்து எல்லாரும் வந்து அது நடத்தி கொண்டு போகும்பொழுது குடும்பத்துக்குள்ள நிறைய ஐக்கியத்தை உங்களால் பார்க்க முடியும், அந்யோன்யத்தை பார்க்க முடியும். அதை சத்துரு எரிகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து விடுதலை தந்து குடும்பத்துக்குள்ள பயங்கரமாக ஆண்டவர் கிரியை செய்கிறத நம்மளால் கண்கூடாய் பார்க்க முடியும். இந்த ஏசன்னாவை பற்றி சாட்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆந்திர பிரதேசத்தில் ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை நிறைவேற்றின தேவ மனுஷன். அவர் செய்வின கோளாறுகளினால பைத்தியம் பிடித்து பல ஆண்டுகள் திரியும் பொழுது அவருக்கு விடுதலை ஒரு குடும்ப ஜெபத்தில் கிடச்சிச்சு. நம்ம குடும்ப ஜெபம்னா அது ரொம்ப சாதாரணமான ஜெபம். அதில் பிரசங்கம் இருக்காது, ஆராதனை இருக்காது. நானே குடும்ப ஜெபம் எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு பாட்டு பாடுவோம், ரெகுலராக பைபிள் ஒரு படிப்போம், ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் அப்பா வீட்டில் நானே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போது விட்டுருங்க, அவர் தூங்கிடுவார். அப்போது நம்ம போய் விட்டுருங்க, அவன் குழந்தை, அவன் அழுதான், விட்டுருங்க. அப்போது நம்ம குடும்ப ஜெபத்தை ரொம்ப சாதாரண ஜெபமாக நினைக்கணும். ஆனால் குடும்பத்திற்கான ஆணி வேறே அந்த குடும்ப ஜெபத்தில் இருக்குது. தயவு செய்து வருகிற அந்த ஆண்டுகளில் குடும்ப ஜெபத்துக்கு ஆண்டவர் பிள்ளைகள் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்க. குடும்பத்தை உன்னதமாக நினைங்க. இந்த என்ன வந்தாலும், அது ஒரு பிரச்சனை வந்தாலும், அம்மா அப்பா சொந்தக்காரங்க எது வந்தாலும் என் மனசில் ஒரே ஒரு கேள்வி வரணும், குடும்பம் முக்கியமா இது முக்கியமா? அது ரொம்ப நியாயம் இருக்கலாம், அதில் ரொம்ப இரக்கம் நமக்கு வரலாம். இல்லை அம்மா பாவம், அப்பா பாவம், கூட பிறந்த பாவம், 1000 காரணங்கள் நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் என்னோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு ஃபஸ்ட்டு அதை நினச்சி தான் டிசைட் பண்ணணும். தகப்பனுக்கும் சொல்கிறேன், தாய்க்கும் சொல்கிறேன். இல்லைன்னு சொன்னோம்னா குடும்பத்துக்குள்ளே ஃப்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் கொடுத்ததுக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவர் பிள்ளைகள் பழக வேண்டும். குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பத்தை இவ்வளோ உன்னதமாக நினைத்து வேதத்தில் எதெல்லாம் உன்னதமோ அதுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். பனை மரத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார், ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார், திராட்சை செடிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையினுடைய உன்னதங்களுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு ஆசீர்வாதம். பரலோக ராஜ்யத்தில் மூப்பர்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்திக்கிட்டு இருப்பாங்களாம். என்ன குருத்தோலை எங்கேருந்து வரும்? பனைமரத்துலேருந்து தான் வரும். அப்போது நீதிமான் பனைமரத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போடுறார். ஆண்டவர் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையில் நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தாலும் என் நோக்கம் யாரை பார்த்து மட்டும்தான், ஆண்டவரை பார்த்து 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 வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது முதல்ல வீட்டுக்குள்ளே குடும்ப ஜெபத்தில் ஆரம்பிக்கணும். அதுதான் ஊழியம். நான் ஊழியம் செய்யணும், என் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும், கணவர் ஊழியம் செய்யணும், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறனோ நான் ஊழியத்தில் நான் ஒரு டச் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னா தான் நீங்கள் ஆண்டவர் சித்தத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா உங்கள் சித்தத்தில் ஆண்டவரை வச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எது வேணும் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் அப்படியே ஏஞ்சி நிற்கலாமா? நியாய தீர்ப்பு நாளில் ஒரு கற்பனைக்குள்ளே போங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், மகளே நீ என்ன எனக்காக ஊழியம் செஞ்சேன்? ஆண்டவரே நான் நல்லா டெய்லி அதிகாலையில் ஜெபம் பண்ணனேன். ரைட்டு இருக்கட்டும், அது உனக்காக பண்ணேன். ஆண்டவரே தவறாமல் பைபிள் வாசித்தேன். ஆண்டவரே ரைட்டு இருக்கட்டும், நான் உன்னை பரலோகத்துக்கு தான் அனுப்புவேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. சுத்த இருதயம் உள்ளவர்கள் அவங்க தேவனை தரிசிப்பாங்க. You are 100% eligible to enter into the kingdom of God. I have no doubt on it. ஆண்டவரே அப்படி இருந்தனே இப்படி இருந்தனே எல்லாம் ஓகேப்பா, நீ என்ன ஊழியம் செஞ்ச? ஆண்டவரே நான் ஒன்றும் ஊழியக்காரி இல்லையே, நான் விசுவாசியாச்சே. அண்ணா ப்ளீஸ் பி ஆன் த கீஸ். நான் ஊழியம் செஞ்சேன், நான் ஊழியக்காரி இல்லையே. அன்னைக்கு இன்னைக்கு என்ன டேட்டு?
இன்னைக்கு 9ஆம் தேதி ஜனவரி மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என் பிள்ளைய கொண்டு நான் உனக்கு சொன்னல, உன்னால் முடிஞ்ச ஊழியத்தை நீ செய்யணும்னு, என்ன மோளே செஞ்ச அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் பதில் சொல்லணும். எல்லாமே அவர் நாமத்தில் சிறியருக்கு ஒருவரை எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கஷ்டப்பட்டவங்களை பார்த்து உங்கள் கையில் இருக்கிற காசை கொடுத்தா கூட ஊழியம். சாப்பிட கூட முடியாமல் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் டெய்லி இல்லைனா கூட முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் உங்கள் சாப்பாடை சமைச்சு கொண்டு கொடுத்தா அது கூட ஊழியம். சின்ன 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 ஊழியம். எங்கள் அம்மாவை பற்றி ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு அந்த வார்த்தைகள், ஆனால் அவங்கள குடும்பமாக நினச்சி நான் சொல்கிறேன். இப்போ நினச்சி பார்க்குறேன், அவங்களால முடிஞ்ச ஊழியத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட பிச்சை எடுக்கிற ஒரு பாட்டி வருவாங்க. அவங்க பேர் எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால வாசலில் வந்து பாப்போய் பாப்போயின்னு கூப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் அப்போ கார்ட்டூன் பாப்போய் இதை செயலர்னு ஒன்று வரும். அதனால் பாப்போய் இதை செயலர் வந்திருக்கிறாரு நக்கல் அடிப்போம். அந்த பாட்டிக்கு ஒரு காலை மடக்கவே முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த கால் நீட்டி இருக்கும். ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுட்டு ஊந்து ஊந்து வருவாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா அவங்கள்ட்ட கேட்டாங்க, இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் 1க்கு 2க்கு போனால் எப்படி கழுவுவீங்கன்னு. அவங்க அழுதாங்க. கழுவ முடியாமல் நாரிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. அன்னையிலேருந்து அந்த பாட்டி சாகிற வரைக்கும் அந்த அம்மா கக்கா பண்ணிட்டு வருவாங்க. வெளியே டிச்சி இருக்கும். எங்கள் அம்மா பக்கெட் ஊற்றில் தண்ணி வச்சு அவங்களுக்கு தண்ணி ஊற்றுனாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அதை உன்னதமாக நினைக்கிறேன். அன்னைக்கு அம்மாவுக்கு இது தேவையான்னு நினச்சேன். அந்த பாட்டி சாகிற வரைக்கும் எங்கள் அம்மா செஞ்சாங்க. எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. பாப்போய் வாங்கம்மா உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கு நக்கல் அடிப்போம். நாங்கள் யாரும் போக மாட்டோம். இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு முட்டி வலி தான். அப்போவே தாங்கி தாங்கி ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி எடுத்துன்னு போய் அவங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றுனா அவங்க கழுவிக்குவாங்க. அம்மா கழுவணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஊற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும். அவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் இல்லைல்ல, தரையில் உட்காந்து எப்படி கழுவுவாங்க? கால் நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த சிறியரில் ஒருவருக்கு செஞ்சதை தான் நினச்சி ஆண்டவர் நாங்கள் 4 பிள்ளைங்களையும் ஊழியத்தில் வச்சிருக்கிறார். எங்கள் அம்மா குறித்த சாட்சியெல்லாம் பெருசாக வெளியே தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா செஞ்சாங்க. அந்த அம்மா செத்து போனப்போ ஒவ்வொன்று அழுது இவங்க தான் முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க செத்தப்போ எங்கள் வீட்டுக்கு நியூஸ் வந்துச்சு, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தண்ணி கழுவிடுவீங்கள கால் கழுவ, அந்த அம்மா அங்கே செத்து கிடக்குன்னு. அப்புறம் முனிசிபாலிட்டி வந்து அள்ளிட்டு போனாங்க. இன்றைக்கி நான் அதை உன்னதமாக நினைக்கிறேன். அன்றைக்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தேன், அம்மாவுக்கு வேறு வேலை இல்லைன்னு. ஆண்டவர் பிள்ளைங்களை நம்ம என்ன செய்கிறோம்? சின்ன 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 சின்னது. ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வாழ்நாள் அது ஆயுள் பொருத்தனையாக இருக்கணும். வாழ்க்கையில் நான் இதை செய்வேன், ஒரு தடவையாவது நான் செஞ்சிருவேன். அந்த மாதிரி பொருத்தனைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போகிற வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படலை. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த அழைப்புலேயும் ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருக்காக என்ன செய்ய போகிறோன்ற பொருத்தனை பண்ணிட்டு இந்த ஆலயத்தில் சொல்லிட்டு நம்ம போக போகிறோம். ஏதோ ஒன்று பாட்டு பண்ணாலும் சரி, வசனம் வாசித்தாலும் சரி, எனக்காகன்னு பண்ணுற ஜெபம் இல்லாமல் ஆண்டவருக்காக அல்லது பிறருக்காக ஆலயத்தில் வந்து ஊழியம் செஞ்சாலும் சரி, ஊழியக்காரனோட தோள் கொடுத்தாலும் சரி, அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த ஊழியம் முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன்? குடும்பத்தில், குடும்ப ஜெபத்தில். நம்ம செய்வோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உங்க சித்தம் செய்வது எனக்கு மன்னாவா இருக்கட்டும்பா, என் பசி தீக்கிற ஆகாரமா இருக்கட்டும் ஐயா. உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்க எங்களை அழைக்கலப்பா. நீங்க அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா என் பொருத்தனைகள் உமக்கு ஏற்புடையதாகட்டும். பொருத்தனைகளின் தேவன் நீர், அதை நீர் கணக்கில் வைப்பீர் அல்லவா? இறக்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆண்டவர்கிட்ட நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்யறதுக்கு ஒரு கிருபை உங்க மேல ஆண்டவர் ஊற்றுவார். உங்க இருதயத்தில் அதுக்கான திட்டத்தை தருவார். ஆவியானவர் இடைபடுவார். அதுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க ஆசையா இருக்குன்னா அதை மட்டும் சொல்லுங்க. அதை நிறைவேற்றி முடிக்கிற ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும் உலாவி உங்கள் மேல அதுக்கான ஒரு அபிஷேகத்தை ஊற்றணும்னு நான் ஜெபம் பண்ண போறேன். கரங்களை பெற்றுக்கொள்வது போல வைத்துக் கொள்ளலாம். உமை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் பாரபட்சம் இல்லாம இறங்குகிற தெய்வம் ஐயா.
பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே வரும்பொழுது நாங்கள் கற்பனை பண்ணாததெல்லாம் கூட நீர் எங்களை கொண்டு செய்ய வல்லவர் ஆண்டவரே. உங்க கரத்தில் இருக்கிற தண்ட ஆயுதமாய், அஸ்திராயுதமாய் இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ஸ்தானத்துல உங்களுடைய பிரதிநிதியாய் இருந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமது அம்பராத்துடைய நிரப்பின பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நான் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கையிலிருந்து புறப்படுகிற அந்த தண்டாயுதம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் உங்களிடத்துல திரும்பாதல்லவா? அந்த அபிஷேகம் அந்த புரிஞ்சாலும் புரியாட்டாலும் எல்லாருடைய சிந்தைகளுக்குள்ள வருவதாக ராஜா. எங்களுக்கு நேராய் பெரிய ஊழியங்கள் இருக்கிறது. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நிறைவேற்ற எங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இன்னும் அபிஷேகம், இன்னும் அன்பின் ஆழங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. ஏதோ உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போகிற கூட்டமாய் அல்ல, உமது அன்பின் ஆழங்களுக்குள்ள நீர் எங்களை அழைத்து செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உமது கரத்தினுடைய அபிஷேகத்தினால நீர் எங்களை மூடி கொள்ளுவதை கண்கூடாய் காண உதவி செய்யுங்க. தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே